ஸோ முதலாவது நம்ம 2018 பேப்பர் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சார்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டை வந்து நான் குரூப்பில் போட்டுக்கிறேன், சரிதானே? ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்திவிடுங்க. ரைட், ஓகே. ரைட், 2018 யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க? ஸோ ஜைனானிக்கு அனுப்பியிருந்தீங்க. அன்சார் செஞ்சிருந்தீங்களா 2018? அக்மல் ஜாயின் பண்ணுறாராம்மா? அன்சார், ஓகே, ரைட். ஸோ மெசேஜ் போட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஐ ஹோப் ஸோ டுடேலேருந்து நான் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், சரிதானே? ஸோ டுடேலேருந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்கேன். ரைட், ஓகே. ஸோ பார்ப்போம். பாருங்க, கண்டியில் உள்ள கல்வி நிறுவனம் ஒன்று 2018 பேப்பர், சரிதானே? ஸோ 2018 எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். பாருங்க, கண்டியில் உள்ள கல்வி நிறுவனம் ஒன்று கணக்கீட்டு டிப்ளமா கற்கை நெறி ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிடுகிறதாம். அப்போ கண்டியில் இருக்கிற ஒரு உயர்கல்வி நிறுவனம் உண்டாம். அவங்க அதில் என்ன ஒரு அக்கௌண்டிங்ல டிப்ளமா கோர்ஸ் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை செய்கிறாங்களாம். அப்போ இந்த கற்கை நெறி வாடகை கட்டடம் ஒன்றில் வார இறுதி நாட்களில் நடைபெறும். ஸோ இந்த கற்கை நெறி வார இறுதி நாட்களில் நடைபெறுமாம் வாடகை கட்டடம் ஒன்றில். வாடகை கட்டடம் அப்ப என்ன போதோ வாடகை ஒன்று செலுத்த போறாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. வாடகை ஒன்று செலுத்த போறாங்க, நடத்தப்படும். இக்கற்கை நெறியானது 10 பாடங்களை கொண்டுள்ளவுடன், அப்ப இந்த கற்கை நெறி என்ன செய்யும்? இந்த டிப்ளமா டோட்டலாவே இந்த டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா 10 பாடங்களை கம்ப்ளீட் பண்ண முறை. 10 பாடங்களை கொண்டுள்ளவுடன் ஒவ்வொரு பாடமும் 15 மணித்தியாலங்கள் கற்பிக்கப்படும். அப்ப ஒவ்வொரு பாடமும் 15 மணித்தியாலம் கற்பிக்கப்படுமா? இப்ப ஒவ்வொரு பாடமும் முழுசாவே என்னப்படுமா? 15 மணித்தியாலம் தான் கற்பிக்கப்படுமா? 10 பாடங்கள் டோட்டல் எத்தனை மணித்தியாலம் கற்பிக்கப்படும்? 150 மணித்தியாலம் கற்பிக்கப்படும். ஓகே, அது ஒரு தரவு. ஒவ்வொரு மாணவரும் சேர்த்துட்டு அறிக்கையை ஒன்று சமர்ப்பித்தல். அப்போ ஒவ்வொரு மாணவர் என்னமா லாஸ்டா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு அந்த ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க என்னமா சப்மிட் பண்ணணுமா? சப்மிட் பண்ணாதான் அவங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுமா? அதை சொல்லிட்டு இக்கற்கையின பாதிட்டு வருமானம் மற்றும் செலவினங்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இங்கே வந்துட்டு பாதிடப்பட்ட தகவல் தான் தந்திருப்பாங்க. ஆக்சுவலான டீட்டெயில்ஸ் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க, இங்கே தந்திரிக்க போறது இல்லை. சகல தகவல்களும் பாதிடப்பட்ட தகவல் மட்டும் என்ன செய்வாங்க, இங்கே தந்திருப்பாங்க. ஸோ பட்ஜெட் டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம என்ன போகிறோம், இங்கே வந்துட்டு கணக்குகளை செய்ய போகிறோம் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். ரைட், ஓகே. ஸோ பார்ப்போம். முதல்ல வருமானத்தை பாருங்க. வருமானத்தில் 2 மூலங்கள் தான் தீங்க. முதலாவது கற்கை நெறி கட்டணம். கற்கை நெறி கட்டணம் மாணவர் ஒருவருக்கு 60,000. பரீட்சை கட்டணம் மாணவர் ஒருவருக்கு 5,000. ஸோ மாணவர் ஒருவருக்கு 5,000 பரீட்சை கட்டணம், மாணவர் ஒருவருக்கு என்னையா 5,000. ஸோ பாருங்க, செலவுகள் அடுத்தது. செலவுகளை பாருங்க. விரிவுரையாளருக்கான கொடுப்பனவு. ஸோ விரிவுரையாளர் லெக்சர்மாருக்கான கொடுப்பனவு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட லெக்சரிங் செய்யறதுக்கான ஃபீஸ். லெக்சரிங் செய்யறதுக்கான ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா மணித்தியாலம் ஒன்றுக்கும் 2,000 ரூபா. ஸோ நீங்க சொல்லுங்க அப்போ மெனக்கிட்டே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். மணித்தியாலம் ஒன்றுக்கும் 2,000 ரூபான்னு சொன்னா அவங்க ஒரு லெக்சர் நீங்க எத்தனை நாள் படிப்பிப்பாரு? மொத்தம் 15 மணித்தியாலம் படிப்பிப்பாரு. அப்ப ஒரு சப்ஜெக்ட் செய்யறேன்னு சொன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 சொன்னா 15 மணித்தியாலத்துக்கு 30,000 வரும். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 சொன்னா 15 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு வரும்? 30,000 தானே? பார்ப்போம். 15 மத்தியாவது 2,000 ரூபா. ரைட், 30,000 வரும். ஸோ இங்க வந்துட்டு 30,000 என்ன போதும்? இங்க ஒரு பாடத்துக்கான விரிவுரை கட்டணம் வரப்போகுது. ஒரு பாடத்துக்கான விரிவுரை கட்டணம் என்ன போதும்? இங்க வந்துட்டு வரப்போகுது. ஸோ ஒரு பாடத்துக்கு 30,000 என்று சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இங்க 10 பாடம் இருக்கு. 10 பாடம் இருக்கு. பாருங்க, விரிவுரை கட்டணம் மணித்தியாலம் ஒன்றுக்கு என்னையா இங்க வந்துட்டு 2,000 ரூபா. அப்ப மொத்தம் வந்து நீங்க எத்தனை மணித்தியாலம் இங்க பாருங்க அப்போ
ரைட். ஸோ ஓகே, அப்போ 3,00,000 என்ன வரப்போகுது? இது வரப்போகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன், இந்த விரிவுரை மணித்தியாலம்ங்கிறது இந்த 3,00,000ம் இது மாறுங்கிறையமா நிலையான கிரியமா? நம்ம முதல்ல இது டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாறுங்கிரியத்தை எப்படி காண்ற, நிலையான கிரியத்தை எப்படி காண்றங்கிறத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதா? டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம கணக்கு செய்யறதுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உண்டு. இன்ட்ரெஸ்டிங்காக ஐ ஹோப் ஸோ. நம்புறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லி இனி விளங்கி கொள்றதுக்குள்ளே நீங்க புரியுதா? ஸோ மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பாருங்க, இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த விரிவுரை மணித்தியாலம் வந்துட்டு, இந்த விரிவுரை கட்டணம் வந்துட்டு நிலையான கிரியமா மாறுங்கிரியமா? இங்க நிலையான கிரியம் மாறுங்கிரியமா? நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஸோ அன்சார் சொல்ற நிலையான கிரியமாம், ரீஷ்மா சொல்றாங்க நிலையான கிரியமாம், ஜவுதாத், ஜைனப், ஜைனா, சஹி. ஸோ அப்ஷித், ரீஷ்மா சொல்லிட்டாங்க. டவுட்ஸ் இருக்குதா? ஸோ ஓகே, டவுட்ஸ் இருக்கிறார்கள் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்போ பார்ப்போம். இதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்போ. இந்த நிலையான கிரியம் மாறுங்கிறது எனக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த சொல்றாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ அப்ஷித் சொல்ற நிலையானதான். ஓகே, நிலையானு சொன்னாங்க இருக்கட்டும். இதுல வந்து டவுட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா சாட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லை அப்படித்தானே? ரைட், ஓகே. ஸோ போவோம். ஸோ பாருங்க, அடுத்தது ஒப்படை புள்ளியிடல் கட்டணம். மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்கு. அப்ப மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்கு. அப்ப மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்கு எவ்வளவாம்? 600 ரூபாவாம். அப்போ ஒரு மாணவருக்கு ஒரு பாடத்துக்கு 600 ரூபாவாம். அப்ப மொத்தம் இங்க 10 பாடம் காணப்படுதாம். 10 பாடம் காணப்படுதாம். அப்போ ஒரு மாணவருக்கு 6,000 ரூபாய் வரப்போகுது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கேன், இது நிலையான கிரியமா மாறுங்கிரியமா? இந்த ஒப்படை புள்ளியிடல் கட்டணம் வந்துட்டு 600 ரூபாவும், அப்போ 10 பாடத்துக்கு 6,000 ரூபாய். இந்த 6,000 ரூபாவும் நிலையான கிரியமா மாறுங்கிரியமா? ரைட், ஓகே. அன்சாப் சொல்றாரு மாறுங்கிரியமா. ஸோ ஜைனப் சொல்றாங்க வேரியபிள் காஸ்ட். ரைட், ஓகே. அடுத்தாக்க ரீஷ்மா சொல்றாங்க மாறுங்கிரியம். ரைட், ஓகே. ஓகே, மத்தாக்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? ரைட், ஓகே. ஸோ ஜவுதாத் சொல்றது வேரியபிள். ரைட், ஓகே. ஸோ குட், ஆல்மோஸ்ட் ரைட். அப்போ இது வந்துட்டு வேரியபிள் காஸ்ட். ஸோ இது வந்துட்டு வேரியபிள் காஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பாப்போம். சேர்த்திட்ட அறிக்கை மதிப்பீட்டு கட்டணம் அறிக்கை ஒன்றிற்கு. அறிக்கை ஒன்றிற்கு. அறிக்கை ஒன்றுக்கு என்னையாம்? இங்க வந்துட்டு 10,000. இது வந்துட்டு என்னது? மாறுங்கிறியமா இல்லையா கிரியமா? அறிக்கை ஒன்றுக்கும் போது அது வந்துட்டு ஓகே, ரைட். கட்டணம் ஷார்ட் ஃபார்ம் எம்கே. மாறும் கிரியம். வெரி குட் ஆன்சர். ஓகே, சேர்த்துட்டு அறிக்கை மதிப்பீட்டு கட்டணம் அறிக்கை ஒன்றுக்கு. ஸோ ஒவ்வொரு மாணவரும் சமர்ப்பித்தல் வேண்டும். அப்ப இந்த இடத்துல அவர் மாணவர் ஒருவருக்கு என்று தராமலுக்கு பிள்ளைகள், மாணவர் ஒருவருக்கு தராமலுக்கு அவர் என்ன செஞ்சிக்காரு? அறிக்கை ஒன்றுக்கு சந்திக்காரு. அப்ப அறிக்கை ஒன்றுக்கு சொன்னா ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் சொன்னா அவர் சொல்லிக்காரு ஒரு அறிக்கையை தான் சமர்ப்பிக்கணும் ஒரு மாணவர். அப்ப ஒரு அறிக்கைக்கான கட்டணம் 10,000 ரூபாய். அப்ப ஒவ்வொரு மாணவரும் சமர்ப்பிக்க தான் வேணும் அது. அப்ப இங்க அலகுகள் நம்ம எது எடுக்கலாம்? அலகுகள் பார்க்க போறோம்னா மாணவர்களுக்கு நாங்கள் அழகா எடுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், அந்த மாறுங்கிற நிலையான எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அதை பார்ப்போம் போறோம் நாம. அடுத்த பாருங்க, கற்றல் உபகரண கிரயம். கற்றல் உபகரண கிரயம் மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்கு. அப்ப இந்த இடத்துல மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்கு. அப்ப ஒரு மாணவர் ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மொத்தமா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 5,000 தேவைப்படும் கற்றல் உபகரண கிரயம். கற்றல் உபகரண கிரயம், அது கால்குலேட்டர் ஆகிக்கலாம், பென் அரைக்கலாம், அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகிக்கலாம், பாஸ் பேப்பர்ஸ் ஆகிக்கலாம், இல்லாட்டி எக்ஸாம் பேப்பர்ல மொக் பேப்பர்ஸ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கூட வைக்கலாம். ஸோ அதுக்குரிய கொஸ்ட் வந்துட்டு 5,000 ஒரு ஆளுக்கு. அதாவது ஒரு பாடத்துக்கு 500 ரூபாவாம். ஸோ 10 பாடத்துக்கும் 5,000 ரூபா. அப்ப இந்த மாதிரி வரும். அடுத்த பாருங்க, கற்கை நெறி முகாமையாளருக்கான சம்பளம்.
ஸோ கற்கை நெறி முகாமையாளருக்கான சம்பளம் இங்க பாருங்க, கற்கை நெறி முகாமையாளருக்கான சம்பளம் மாதம் ஒன்றுக்கு 45,000 ரூபாய். ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். ஏனென்று சொன்னா மாதம் ஒன்றிற்கு இவங்க மொத்தமா இதை வந்துட்டு எத்தனை மாதத்துக்கு நடத்த போறாங்க? 6 மாதத்துக்கு நடத்த போறாங்க. அப்ப 6 மாதத்துக்கு நடத்த போறாங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 45,000 என்ன செய்யறாங்க? முகாமையாளருக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க. அப்ப ஒரு மாணவர் வந்தாலும் 45,000 சம்பளம் கொடுக்கத்தான் வேணும். பேசின சம்பளத்தை கொடுக்கத்தான் வேணும். 100 மாணவர் வந்தாலும் அவருக்கு அதான் சம்பளம். ஒரு மாணவர் வாங்க ஒரு 10,000மும் 10 மாணவர் வாங்க ஒரு 1,00,000 கொடுக்குறங்கிறது இங்க இல்லை. மாத சம்பளம் பண்ணா மாத சம்பளம் தான். அவங்க அப்ப அந்த மாணவர் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது வந்துட்டு என்னது? அதான் வேரியபிள் காஸ்ட். அழகின் அடிப்படையில் இப்ப உற்பத்தி அலகு அல்லது விற்பனை அலகு அல்லது செயற்பாட்டு அலகு அந்த அடிப்படையில அவங்க அந்த கிரயங்களை பிரிச்சு கொடுக்காங்க என்று சொன்னா அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம்? மாறுங்கிரயம்னு சொல்லுவோம். அதே போல கட்டட வாடகை. ஸோ கட்டட வாடகையை பாருங்க, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க கட்டடத்துக்கு நாங்கள் வாடகை தான் எடுக்க போறோம். ஸோ கட்டட வாடகை எப்பவுமே ஒரு மாறுங்கிரயமா தான் இருக்கும். சாரி, நிலையான கிரயமா தான் இருக்கும். பிகாஸ் கட்டடத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு வாடகை கொடுக்கல பிள்ளைகள். கட்டடத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் வாடகை கொடுக்க போறது இல்லை. இப்ப கட்டடத்துக்குரிய வாடகை மாதம் ஒன்றுக்கு 40,000 தந்திக்காரு. மாதம் ஒன்றுக்கு 40,000 தந்திக்காரு. ஸோ நம்ம இது என்ன செய்வோம்? இது 6 பெருக்குவோம். 6 பெருக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் என்ன நடக்கும்? நமக்கு 6 மாதத்துக்குரிய மொத்த வாடகை வரும். அப்ப நாங்க இந்த கற்கை நெறிய இந்த மேற்கொண்டாலும் சரி மேற்கொள்ளாட்டியும் சரி வாடகைக்கு கட்டிடத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டோம்னா நம்ம வாடகை கொடுத்து தானே ஆகணும். நம்ம வாடகை கொடுத்து தானே ஆகணும். ஸோ அது ஒரு நிலையான கிரயம். அடுத்த பாருங்க செயற்பாட்டு செலவு. ஸோ செயற்பாட்டு செலவுல பார்த்தோம்னு சொன்னா 6 மாத காலத்துக்கு. ஸோ 6 மாத காலத்துக்கும் மொத்தமாவே செயற்பாட்டு செலவு 70,000 தான் ஏற்படுதான். 6 மாத காலத்துக்கும் செயற்பாட்டு செலவு மொத்தமாவே 70,000 தான் ஏற்படுதான். ஸோ பரீட்சை செலவுகள், ஒரு பரீட்சை ஒன்று நடத்த போறாங்க. ஸோ அந்த பரீட்சைக்கு என்ன பண்ணுறாங்க? இட தயாரிப்பா இருக்கட்டும், பேப்பர்ஸை பிரிண்ட் பண்றதா இருக்கட்டும், அதே போல அங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டு சூப்பர்வைசர்ஸ் நியமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்குரிய சாப்பாடு ஆகிக்கட்டும், ஸோ அவங்களுடைய போக்குவரத்து கொஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன நம்ம அவங்க செட்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ தான் விடுறாங்க ஒரு மாணவர்கிட்ட இருந்து? ஸோ ஒரு மாணவர்கிட்ட இருந்து ஒரு பாடத்துக்கு 400 விடுறாங்க. ஸோ 10 பாடத்துக்கு 4,000 ரூபா. அப்ப இங்க எத்தனை மாணவர் சேரப்படுறாங்களோ அத்தனை மாணவர்களுக்கு எப்ப என்ன அந்த கிரியங்கள் அதிகரிச்சு கொண்டே போகலாம். ஒவ்வொரு மாணவராக சேர அந்த கிரியங்கள் அதிகரிச்சு கொண்டே போகும். ஸோ செயற்பாட்டு மட்டத்துக்கு எப்ப என்ன ஏற்படுது? அந்த கிரியங்கள் மாற்றம் அடைஞ்சு கொண்டு செல்லுது நேர்கணியமா. செயற்பாட்டு மட்டம் அதிகரிச்சு அந்த கிரியங்கள் நேர்கணியமா அதிகரிக்கும். செயற்பாட்டு மட்டம் குறைவடைஞ்சுன்னா அந்த கிரியங்கள் குறைவடையும். அப்ப நேர்கணிய மாற்றம். அப்ப என்ன நடக்குது? இங்க வந்து இது ஒரு வேரியபிள் கோஸ்டா வந்து நம்ம இதை காட்டுறோம். இப்ப பிள்ளைகள் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கேன். இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த நிலையான கிரியம் மாறுங்கிரியம் இதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? நல்லா பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ஒரு பொருள்ல விற்பனை விலைன்னு ஒரு விஷயம் இருக்கு. எங்க போனாலும் ஒரு பொருளுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அந்த விஷயத்தை நம்ம இங்க எடுக்கணும். இது வந்துட்டு ஒரு கோர்ஸுக்கான ஒரு இதா இருந்தாலும் இங்க வந்துட்டு கோர்ஸுக்குரிய ஃபீஸும் எக்ஸாம் ஃபீஸ் என்னது? அவங்களுக்குரிய விற்பனை விலை இருக்கும். அவங்க என்ன கோர்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களோட விற்பனை என்னது? அவங்களோட கோர்ஸ், அவங்களோட விற்பனை, அவங்களோட கோர்ஸும் அதே போல அந்த எக்ஸாமுக்குரிய ஃபீஸஸும். ஸோ அப்ளிகேஷன் அந்த கோர்ஸுக்குரிய ஃபுல்லான ஃபீஸ் எவ்வளோ, அதே போல் எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோ, இதான் எங்கட விற்பனை விலை. ஸோ எங்கட ரெவன்யூ தானே. ஸோ நம்மளோட விற்பனை என்னது? நம்மளோட விற்பனை கற்கை நெறி கட்டணம். விற்பனை கற்கை நெறி கட்டணமும் பரீட்சை கட்டணமும். ஸோ இது ரெண்டு தான் நம்ம என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும்போது நமக்குரிய ரெவன்யூவா வரப்போகிறது இந்த ரெண்டு தான். ஸோ அதுதான் விற்பனை விலையாக காணப்படும். அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் முதல்ல. ஸோ இந்த விஷயம் விளைஞ்சி அவங்களுக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். இந்த விஷயம் விளைஞ்சா நான் ஸ்பீடா போனா சொல்லுங்க, நான் ஸ்லோவா வரேன். ஸ்பீடா போறேன்னா ஸ்பீடா போனா சொல்லுங்க, நான் ஸ்லோவாகி பேசுறேன். சரிதானே? ரைட், ஓகே. ஸோ பாருங்க, கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க. முதலாவது மாணவர் ஒருவருக்கான பங்களிப்பு. மாணவர் ஒருவருக்கான பங்களிப்பு. அடுத்தது கற்கை நெறிக்கான நிலையான கிரியம். ஸோ மாணவர்களுக்கான பங்களிப்பு கேட்டுட்டு கற்கை நெறிக்கான மொத்த நிலையான கிரியத்தை காட்டிக்காங்க. ஸோ மாணவர்களுக்கான பங்களிப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மாணவர் ஒருவருக்கான பங்களிப்பு கேட்காங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இங்க வந்துட்டு அழகு செயற்பாட்டு மட்டமா நாங்க எடுக்க வேண்டியது மாணவரத்தை எடுக்கணும். செயற்பாட்டு மட்டமா எடுக்க வேண்டியது மாணவரத்தை எடுக்கணும். அப்ப ஒரு மாணவருக்கு வர கொஸ்ட் எல்லாமே மாறுங்கிறேன் இங்க. புரியுதா? மாதம், நாள், மணித்தியாலம் வர எல்லாமே இங்க என்னது? நிலையான கிரியம். நிலையான கிரியம். இதை இன்னும் நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா விற்பனை விலை.
ஸோ இங்கே விற்பனை விலை பார்த்தோம்னா இங்கே இதில் 60,000 ரூபாய், இதில் 5,000 ரூபாய். ஸோ டோட்டலி 65,000 ரூபாய் விற்பனை விலை. ஸோ இங்கே வந்து விற்பனை விலை 65,000 ரூபாய் இருக்கு. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மணித்தியாலம் ஒன்றுக்கும் 2,000 ரூபாய்க்கா. மணித்தியாலம் ஒன்றுக்கும் 2,000 ரூபா. ஸோ 6 மாதத்துக்கு டோட்டலாகவே என்ன ஏப்ரல் அவர் 10 பாடமே மணித்தியாலம் ஒன்றுக்கும் 2,000 ரூபா. ஸோ 6 மாதத்துக்கு என்ன ஏற்பறாங்க டோட்டலாகவே ஒரு பாடத்தை 15 மணித்தியாலம் படிப்பிக்க போகிறாங்க. ஸோ 15 மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 படி பார்த்தோம்னா 30,000 ரூபா வரும் ஒரு கோர்ஸுக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஒரு சப்ஜெக்ட் 30,000 பார்த்தா 10 சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ 10 சப்ஜெக்ட்டுக்கு ஓவராலாக 6 மந்த்துக்கு எவ்வளோ வரப்போகுது அவங்களுக்கு இந்த கொஸ்ட் வந்துட்டு லெக்சரிங் கொஸ்ட் வந்துட்டு லெக்சரிங் ஃபீஸ் வந்து 3 lakhs வரப்போகுது அவங்களுக்கு. அப்போ 300,000 வந்துட்டு இங்கே லெக்சரிங் ஃபீஸ் வரும்போதோ அப்போ பாருங்க, அப்போ நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் 65,000 65,000. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 65,000 இருக்கும் போதோ அந்த இடத்துல லெக்சரிங் கோஸ்ட் வந்துட்டு 3 லட்சம் இருக்கு. எப்பயும் நல்லா பாருங்க, விற்பனை விலையை விட கூட இருந்தா அது நிலையான கிரியம். அதுவே விற்பனை விலையோட குறைய இருக்குமென்னு சொன்னா அது மாறுங்கிறேன். உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது? நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ஜைனப், ஜவுதாத், ஜைனா, இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியுதா? குயிக்கா ஆன்சர் பண்ணா பெட்டர். ரைட், ஓகே. இப்ப செல்லிங் பிரைஸ் அதாவது விற்பனை விலை, விற்பனை விலை ஓகே குட். ஸோ விற்பனை விலை இங்கே 65,000 ரூபா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் விற்பனை விலை எடுக்கு. ஓகே, இங்கே விற்பனை விலை எடுக்கு. ஸோ விற்பனை விலை இங்கே வந்துட்டு ஒரு 1000 வரைக்கும் நிற்போம். 1000 ரூபாய், 1000 வரைக்கும். இப்போ கிரேட் எடுக்கும் போதும் மாதம் அந்த வாடகை, ஓகே, வருட வாடகை, வருட வாடகை என்ற ஒரு விஷயத்தை எடுக்க நான் ரூபாய் 1 லட்சம், வருடத்துக்கு 1 லட்சம் வாடகை என்று சொன்னா இப்ப நல்லா பாருங்க, விற்பனை விலை எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 1000 வரைக்கும். இப்ப இந்த வருடத்துக்கான வாடகை எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் இருக்கு. இப்ப நமக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும் பங்களிப்பு எப்படி காணுவோம்? பங்களிப்பு காண்றது நம்ம பங்களிப்பு காணுவோம் அலகு விற்பனை விலை, அலகு விற்பனை விலை, அதுல இருந்து அலகுக்குரிய மாறும் கிரியை, மாறும் கிரியை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அலகுட விற்பனை விலை 1000. ஸோ இந்த 1000 ரூபாயில இருந்து நம்ம இந்த வாடகை 1 லட்சத்தையும் நம்ம நிலையான கிரியம் எடுத்து கழிச்சு விட்டா நமக்கு பங்களிப்பு வருமா? பாருங்க பாருங்க அப்போ. இப்ப ஜெயினப் இப்ப புரியுது நான் என்ன சொல்றேன் பாருங்க. இந்த விரிவுரை கட்டணம் 3 லட்சம் இருக்கு மொத்தமா. விரிவுரை கட்டணம் மொத்தமாவே 3 லட்சம் இருக்குமா? சரியா? ஆனா இங்க விற்பனை விலை எவ்வளவு இருக்கு? 65,000. ஸோ இங்க வந்துட்டு விற்பனை விலையை விட அதிகமாக காணப்படும் கிரயங்கள் அனைத்தும் என்ன இருக்கும்? நிலையான கிரயம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். புரியுதா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கும். அப்புறம் நீங்க ரேங்கிங் இந்த இல்லை, ஒரு 10 வருஷம் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிடுது அவ்வளோ தான். இந்த வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா? ஸோ நம்ம என்ன கணக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஷின் நம்பர் இது ஆவண்ணா கொஷின். கொஷின் நம்பர் இதுல 1. கொஷின் நம்பர் 1. ஸோ பாருங்க, மாணவர் ஒருவருக்கான பங்களிப்பு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கேன், கேள்விகள் கேட்டாங்கன்னு சொன்னா முதலாவது நீங்க என்னங்க கேள்வியை நீங்க எழுங்க. மாணவர் ஒருவருக்கான பங்களிப்பு. ஸோ போட்டுட்டு அதுக்கு கீழே என்னங்க செய்கையை போடுங்க, செய்கையை போடுங்க. போட்டுட்டு நீங்க என்னங்க இங்க வந்து ரூபாயிரம்லாம் போட தேவையில்லை. பிகாஸ் வந்துட்டீங்க நீங்க மேனேஜ்மெண்ட் சரி, உங்களுக்கு தேவைன்னா ரூபாயத்தை போட்டுக்கோங்க. பட் எல்லா கல்விக்கும் ரூபாயிரம் போட வராது. பட் வந்தா பிரச்சனை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் பங்களிப்பு. பங்களிப்பு சமன் அலகு விற்பனை விலை, விற்பனை விலை மைனஸ் அலகு மாறுங்கிரியம்.
ரைட். அலகு மாறும் கிரயம். ஸோ அலகு மாறும் கிரயம். இப்போ எடுத்தோம்னா அலகுக்குரிய விற்பனை விலை என்ன? ஸோ இங்கே வந்துட்டு அலகு விற்பனை விலை நீங்கள் இப்படியே போடுங்க, அது இஷ்யூ இல்லை. புரியுதா? நீங்கள் என்னங்க, நீங்கள் இப்படியே போடலாம், அலகு விற்பனை விலையே போடலாம். அலகு விற்பனை விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இங்கே நம்ம எடுக்க போகிறோம் கற்கை நெறி கட்டணம். அப்போ கற்கை நெறி கட்டணம், கற்கை நெறி கட்டணம். ஸோ கற்கை நெறி கட்டணம் எவ்வளோ வருது பாருங்க. அப்போ இங்கே வந்து 60,000 வருது. கற்கை நெறி கட்டணம் இங்கே வந்து 60,000 வந்துட்டு வருது. ஸோ 60,000 நம்ம ரூபாயத்தில் போட்டியதால நான் என்ன இங்கே வந்துட்டு இப்படி செய்கிறேன். சரி, அளவுக்குரிய விற்பனை விலை. ஓகே, நான் ரூபாயத்தில் ஓட்டியதால நேரம் இதை வந்து நான் இப்படியே செய்கிறேன். ஸோ அடுத்த மட்டும் சொன்னால் 60,000 ரூபா. அதே போல் பரீட்சை கட்டணம். ரைட், ஓகே. ஸோ வாங்க, பரீட்சை கட்டணம், பரீட்சை கட்டணம் 5,000. ஸோ ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ வரப்போம் நமக்கு பாருங்க. அப்போ விற்பனை விலை வந்துட்டு 65,000 வரப்போகுது. ஸோ இங்கே வந்து விற்பனை விலை 65,000 வரப்போகுது. அடுத்தது இங்கே வந்துட்டு அளவுக்குரிய மாறுங்கிரியம். ஸோ நான் அதை இங்கிலீஷ் அலையை போட்டுக்கொள்கிறேன். யூபிசி, யூனிட் வேரியபிள் காஸ்ட், யூனிட் வேரியபிள் காஸ்ட். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, யூனிட் வேரியபிள் காஸ்ட், யூனிட் வேரியபிள் காஸ்ட் அழகு மாறும் கிரியம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன், அடுத்த கிளாஸ் என்ன மாட்டேன் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்போமான. ஸோ என்னங்க இங்கே விளங்கி கொள்ள பாருங்க. புரியுதா? மேக்ஸிமம் இதெல்லாம் விளங்கி எடுத்துக்கொள்ள பாருங்க. ஸோ ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அடுத்த கிளாஸில் என்ன மாட்டேன் ஹைலைட் பண்ணலாம் இருக்க மாட்டேன், பிகாஸ் டைமிங்கே நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட். ரைட், ஓகே. இங்கே வேரியபிள் காஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒப்படை புள்ளி கட்டணம். ஸோ ஒப்படை புள்ளியிட கட்டணம் மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றுக்கு. ஸோ ஒப்படை புள்ளி இடல் கட்டணம் இதை ஃபுல்லாக அழுகணுமான்னு கேட்டால் அது அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஒப்படை புள்ளி கட்டணம்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரப்போகுது? இங்கே வந்துட்டு ஒரு மாணவருக்கு தான் நம்ம பார்க்கணும், ஒரு மாணவருக்கு தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் இங்கே வந்து நம்ம என்ன அழகு மாறுங்கிறியம், அழகு மாறுங்கிறியம். ஸோ அடுத்த மாதிரி சொன்னால் ஒரு பாடத்துக்கு 600 ரூபாவாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 600, 10 சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலி எவ்வளோ வரப்போகுது? டோட்டலி வந்துட்டு இங்கே 6,000 வரப்போகுது. ஸோ இங்கே வந்துட்டு 6,000 ருபீஸ் வரப்போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யல அது? ஓகே, நம்ம 6,000 என்ன, ஸோ நம்ம இப்படி எடுப்போம். நம்ம ரூபாய் தான் செஞ்சுட்டோம். ஸோ நம்ம இப்படி எடுப்போம். ரைட், அடுத்தது பாருங்க, சேர்த்திட்ட அறிக்கையை மதிப்பீட்டு கட்டணம். சேர்த்திட்ட அறிக்கையை மதிப்பீட்டு கட்டணம்னு போதும், சாரி, சேர்த்திட்ட அறிக்கையை மதிப்பீட்டு கட்டணம். அறிக்கை ஒன்றுக்குண்டா ஒவ்வொரு மாணவரும் அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஸோ சேர்த்திட்ட மதிப்பு அறிக்கை, சேர்த்திட்ட மதிப்பீட்டு அறிக்கை கட்டணம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இதை நான் நீங்கள் வந்துட்டு தேவையில்லை இதான் எழுதணும், இப்படி ஃபுல்லாக எழுதணும், இப்படி இல்லை நான் எழுதி காட்டணும் உங்களுக்கு. புரியுதா? அடுத்தது பாருங்க, கற்றல் உபகரண கிரியம். கற்றல் உபகரண கிரியம் மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றுக்கு 500 ரூபாய். ஸோ கற்றல் உபகரண கிரியம், கற்றல் உபகரண கிரயம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவருக்கு 500 ரூபாவாம். ஸோ இங்க வந்துட்டு 10 மாணவர் இருக்காங்க. ஸோ நான் என்ன இதுக்குள்ள போடுறேன்னு போட்டுட்டு நான் ரூபாயிலே செய்யறேன் பாருங்க. அப்போ 10 மாணவர் இருக்காங்க. இங்க வந்துட்டு ஒரு மாணவருக்கு 500 ரூபான்னு சொன்னா ஒரு பாடத்துக்கு. ஸோ 10 பாடத்துக்கு எவ்வளவு? சாரி, ஒரு மாணவருக்கு 500 ஒரு பாடத்துக்கு. ஸோ 10 பாடம், அதில் 10 பாடத்துக்கும் ஒரு மாணவருக்கு 5,000 ரூபா. ஓகே, ரைட். ஸோ அதை பதிஞ்சிட்டோம். கற்கை நெறி முகாமையாளருக்கான சம்பளம், அது நிலையான கிரியம். ஸோ நம்ம என்ன பொறவு அதுக்கு வருவோம். கட்டட வாடகை மாதம் ஒன்றிற்கு 40,000 ரூபா. கட்டட செயற்பாட்டு செலவுகள், அதுவும் நிலையான கிரியம். பரீட்சை செலவு மாணவர் ஒருவருக்கு பாடம் ஒன்றிற்குன்னு சொல்லிக்காங்க. ஸோ பரீட்சை செலவு, பரீட்சை செலவு. ஸோ ஒரு மாணவருக்கு 400 ரூபாவாம் ஒரு பாடத்துக்கு. ஸோ இங்க வந்துட்டு 10 பாடம் இருக்குது. அப்ப இங்க வந்து எவ்வளோ 4,000 4,000
இங்க வந்துட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு ஓகே. ஸோ இங்க என்ன வருது? 25,000 வருது. 25,000 வருது. 25,000 வருது. செஞ்சாங்களுக்கு 20,000 வந்துச்சா? இந்த கணக்கு செஞ்சாங்களுக்கு எல்லாருக்கும் 20,000 வந்துச்சா? அன்சாஃப், ஜைனா, ஜைனப் செஞ்சீங்களா? 25,000 வந்துச்சா? ரைட், ஓகே, குட், குட், ரைட். ஸோ பாருங்க, நமக்கு இப்ப தெரியும் பங்களிப்பு 40 வரப்போகுது. ஸோ அளவு விற்பனை விலை 65,000. அதுல இருந்து 25,000 கழிச்சு 40,000 பங்களிப்பு. ஸோ ஒரு மாணவருக்கான பங்களிப்பு ரூபா 40,000. இப்படி ஃபுல்லா நீங்க விட எழுதணும். இந்த ரூபாயிரம் போட்டு எழுதுன்னு சொன்னா, ரூபாயிரம் போட்டு எழுதுற ஐடியாக்கு சொன்னா நீங்க என்ன வேணும்? இப்படி போட்டுட்டு ரூபா 30 இப்படி போட்டு காட்டிட்டு தான் நீங்க என்ன வேணும்? அங்க விடைய வந்துட்டு எழுதணும். அங்க விடைய இப்படி காட்டிட்டு தான் நீங்க விடைய வந்துட்டு எழுதணும். புரியுதா? ரூபாயிரம் போடுறேன்னு ரூபாயிரத்துல எழுத போறீங்கன்னு சொன்னா இப்படி போட்டு காட்டிட்டு நீங்க என்னங்க இப்படி 40 போட்டு விடுங்க. 40 போட்டு விடுங்க. பட் நமக்கு ஏன் வீண் பம்பு? ஸோ நம்ம வார மாதிரியே செஞ்சுப்போம். புரியுதா? நமக்கு ஓவரா வந்துட்டு அவங்க எம்சிக்யூல அப்படி தாராங்கிறதுக்கு வேண்டியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அவங்க தருவாங்க. நம்ம என்னவோம்? நம்ம சரியா செஞ்சுப்போம். ரைட், ஓகே. ஸோ முதலாவது இணைஞ்சிட்டோம் 40,000 அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டாவதுக்கு வாங்க. இங்க வந்து ரெண்டாவதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா மொத்தம் மாறுங்கிறேன் கற்கை நெறிக்கான மொத்த நிலையான கிரியம். ரைட், ஓகே. கற்கை நெறிக்கான மொத்த நிலையான கிரியம் புள்ளி நல்லா பாருங்க. இங்க கற்கை நெறி காலம் எத்தனை? 6 மாதம். அப்ப கற்கை நெறி காலம் 6 மாதம் என்ற பிள்ளைகள் 6 மாதத்துக்கு மொத்தமா எவ்வளவு நிலையான கிரியம் எங்களுக்கு ஏற்பட போகுது? அதைத்தான் இங்க என்ன சொல்றது? கற்கை நெறிக்குரிய நிலையான கிரியம். அப்ப ஒரு செயற்பாடு ஒரு செயற்திட்டம் எத்தனை மாதம் எத்தனை வருடங்களுக்கு நாங்க மேற்கொள்ள போறோமோ அல்லது எத்தனை நாட்களுக்கு மேற்கொள்ள போறோமோ அத்தனை நாட்களுக்கு முறைய மொத்தமாக இனங்காணப்பட்ட நிலையான கிரயங்கள் தான் என்னது? மொத்த நிலையான கிரயம். ஓகே. சோ இங்க வந்துட்டு கற்கை நெறிக்கான மொத்த நிலையான கிரயம். மொத்த நிலையான கிரயம். சோ நீங்க என்னங்க நீங்க இதை ரூபாய் ஆடலாம். பிகாஸ் நிலையான கிரயம் தானே. நீங்க ரூபாய் ஆடலாம். சோ இங்க வாங்க. நான் வந்து சொன்ன மாதிரி விரிவுரையாளருக்கான கொடுப்பனவு. சோ பாருங்க, விரிவுரையாளர் கொடுப்பனவு. ரைட். விரிவுரையாளர் கொடுப்பனவு நான் எப்படி கணிச்சு காட்டியிருந்தேன் பாருங்க. அப்போ இங்க ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 ரூபா. ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 ரூபா. சோ ஒரு சப்ஜெக்ட் 15 மணித்தியாலம் படிக்க போறாங்க. சோ நீங்க என்ன செய்யணும் அப்படி இல்லைங்க? 2,000 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதே நீங்க பெருக்கணும் 15 சப்ஜெக்ட்டுக்கு. 15 சப்ஜெக்ட்டுக்கு பெருக்கணும். சோ பெருக்கிட்டு இதை நீங்க என்ன வேணும்? மறுபடியும் பெருக்கணும். ரைட், ஓகே. ஸோ 150. ஓகே, அப்படி தாராங்க. ஓகே. சென்னையே போகுது. இங்கே வந்துட்டு ஒரு மணித்தியாலம் 15 ஒரு பாடம் வந்துட்டு 15 மணித்தியாலம் நடக்க போகுது. ஸோ 2,000 ரூபா ஒரு பாடத்துக்கு. அப்போ ஒரு பாடம் 15 மணித்தியாலம் நடக்க போகுது. டோட்டல் எங்களுக்கு 10 சப்ஜெக்ட் ஈக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது? ஸோ பாருங்க, 2,000 மல்டிபிள் 15 அதை நம்ம என்னவோம்? மல்டிபிள் 10 டைம்ஸ். ஸோ என்னவோம்? அப்படித்தான் செஞ்சோம்னா 3 லட்சம் ரூபா வரும் நமக்கு. ஸோ 3 லட்சம் ரூபா இங்கே என்னையும் இங்கே வந்துட்டு வரும். ஸோ ரூபாயத்தில் செய்தால நம்ம 300 எடுப்போம். ரூபாயத்தில் செய்தால இங்கே நம்ம 300 எடுப்போம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் விளைஞ்சானு இந்த 3 லட்சம் வந்தது. ரைட், ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த ஒப்படைப்பு புள்ளியில கட்டணம் எடுத்துட்டோம். சேர்த்துட்டு அறிக்கை மதிப்பீட்டு கட்டணம் எடுத்துட்டோம். கட்டளவான கிரியம் எடுத்துட்டோம். மாறுங்கிரியம். கற்கை நெறி முகாமையாளுக்கான சம்பளம் மாதம் ஒன்றிற்கு. ஸோ கற்கை நெறி முகாமையாளுக்கான சம்பளம் பாருங்க. கற்கை நெறி முகாமையாளர் சம்பளம் இது வந்துட்டு பாருங்க 6 மாதத்துக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு 45,000 ரூபா.
ஸோ 45,000 தர 6 மாதத்துக்கா 6 மாதத்துக்கு புரியுதா? இது வந்துட்டு 6 மாதத்துக்கு. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் 6 மாதங்கள் 6 மாதங்கள் ரைட். ஸோ இதை பார்த்தோம்னு சொன்னா 45,000 ஓகே. 2,70,000 ஓகே வெயிட் நம்ம ரூபாயத்தை செஞ்சுட்டோம். 2,70,000 2,70,000 ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க கட்டட வாடகை. கட்டட வாடகை மாதம் ஒன்றுக்கு எவ்வளோ? 40,000 ஸோ அதே விஷயம்தான். ஓகே கட்டட வாடகை. ஸோ என்ன போகிறோம் இங்கே வந்துட்டு 40,000 ரைட். 40,000 6 மந்த்துக்கு. ஸோ ஓவரால் இங்கே வந்துட்டு 6 மாதங்கள் 6 மாதங்கள். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,000 6 மாதங்கள். ஸோ 2,40,000 வருது. ஸோ பார்த்தீங்களா இங்கே வந்துட்டு இந்த விற்பனை விலை 65,000 கூடயா தான் இங்கே வந்து கிரியமலை வருது. பார்த்தீங்களா? நல்லா நோட் பண்ணுங்க அப்போ இந்த விஷயத்தை. இந்த விஷயம் இப்போ தெரிய மாட்டா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. புரியுதா? அடுத்தது பாருங்க செயற்பாட்டு செலவுகள் 6 மாத காலத்திற்கு. ஸோ மொத்தமாகவே செயற்பாட்டு செலவு சந்திக்காங்க. ஸோ செயற்பாட்டு செலவுகள் 6 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு. ஸோ 70,000 ஆல்மோஸ்ட் பாருங்க. அப்போ அதுவும் கூட விற்பனை விலையோட கூட தானே. அதுவும் கூட விற்பனை விலையோட கூட தானே இருக்கு. அப்போ நம்ம சொல்லலாமா பிள்ளைகள் இதை 6 மந்தால பெருக்கக்கூடா? எஸ் 6 மந்தை பெருக்கக்கூடாது. பிகாஸ் வந்துட்டு அவங்க 6 மந்த் தான் தந்திக்காங்க. அதை 6 மந்த் தான் தந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன தேவை அதை மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்களா அவர் விற்பனை விலைங்கிறது ஜவுதாத் என்ன ஆகிது கற்கை நெறி கட்டணமும் பரிச்சை கட்டணம் இது ரெண்டையும் சேர்ந்து தான் இது விற்பனை விலையா இருக்கும். விற்பனை விலையா இருக்கும். விற்பனை விலையா இருக்கும். ஸோ நம்ம ரெவன்யூ ஒன்று சொல்லலாம். விற்பனை விலைங்கிறதுக்கு முதல்ல ரெவன்யூ ஒன்று சொல்லலாம். சேல்ஸ் சொல்லலாம் ரெவன்யூ. ஸோ எப்படி நம்ம சொல்லலாம் ரைட். அடுத்தது பாருங்க. ஸோ நமக்கு நிலையான கிரயம் புள்ளைகள் என்னையும் விற்பனை விலையை விட அதிகமாக தான் காணப்படும். எஸ் விரிவுரையாளர் கட்டணம் சொல்றேன். நோ விரிவுரையாளர் கட்டணம் நீங்க நல்லா பாருங்க 6 மாசத்துக்கு மொத்தமாவே ஒரு பாடத்துக்கு 15 மணித்தியாலம் தான் என்னறாங்க 15 மணித்தியாலம் தான் கொடுக்காங்க. 15 மணித்தியாலம் தான் மொத்தமாவே ஒரு பாடத்துக்கு 6 மாதம் ஒரு பாடத்திற்கு இது வந்துட்டு 6 மாதத்துக்கு 6 மாதம் மொத்தமாவே 6 மாசத்துக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் அவங்க என்ன போறாங்க 15 மணித்தியாலம் படிக்க போறாங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா 15 மணித்தியாலம் தர 10 சப்ஜெக்ட். எத்தனை மணித்தியாலம் பாருங்க. அப்போ 15 மணித்தியாலம் தர 10 சப்ஜெக்ட்னு சொன்னா 150 மணித்தியாலம். 150 மணித்தியாலம் இங்கே ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 சொன்னா பிள்ளைகள். அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 2,000 சொன்னா 150 மணித்தியாலத்துக்கும் 300,000. அதுதான் நான் நினைச்சிக்கேன் 2,000 ஒரு மணித்தியாலத்துக்கு. அப்போ ஒரு பாடம் 15 மணித்தியாலம் நடக்க போகுது மொத்தம் 6 மாசத்துக்கும். ஸோ நான் நினைச்சிக்கேன் அது ரெண்டையும் பெருக்கி ஒரு பாடத்துக்கான 6 மாதத்துக்குரிய மொத்த கட்டணம் எவ்வளோ எடுத்துட்டு அதை எத்தனை பாடங்கள் இருக்கு 10 பாடங்கள் இருக்கு அதுக்கு நான் பெருக்கி விட்டீங்க. புரியுதா? இப்போ கிளியரா? இப்போ ஓகே தானே? எஃப்சி எப்பவும் அதை விட கூடத்தானே இருக்கும். எஸ்ட் அதோட கூட தானே இருக்கும். நிலையான கிரயம் அதை விட கூட தானே இருக்கும். விற்பனை விலை ரெவன்யூவை விட ஒரு யூனிட்டுக்குரிய அதாவது இதை வந்து நம்ம அழகுண்டு சொல்லலாம். அழகுண்டு யூனிட் ரெவன்யூன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம் ஒரு அளவுக்குரிய விற்பனை விலை. புரியுதா? அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்க செயற்பாடு செலவு 5,000. ஸோ பரீட்சை செலவுகள் ஓகே. இப்போ பாருங்க மேலோட்டமாக பார்த்துட்டு வாங்க. கற்கை நெறி கட்டணம் ஓகே விற்பனை விலைக்குள்ள வைத்து
ஸோ அடுத்த விரிவாக கொடுப்பனவோ ஓகே அதை எடுத்துட்டோம், அது நிலையான கிரியம். பொற்படை புள்ளியிட கட்டணம் அது மாறுங்கிரியம் எடுத்துட்டோம். சேர்த்துட்டு அறிக்கை மதிப்பீடு கட்டணம் ஓகே அறிக்கை ஒன்றுக்கு அது மாறுங்கிரியம் எடுத்துட்டோம். கட்டண உபகரண கிரியம் அது மாணவர் ஒருவருக்கு, ஸோ அதை எடுத்துட்டோம் நாங்கள். கட்கை நெறி முகாமையாளருக்கான சம்பளம் மாதம் ஒன்றுக்கும் 45,000. ஸோ இந்த கட்கை நெறி முழுக்க முழுக்க 6 மாதங்கள் இடம்பெற போகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு 40,000 படி 6 மாதத்துக்கு நாங்கள் நினைச்சு 2,70,000 சம்திங் எடுத்திருக்கோம். 2,70,000 எடுத்திக்கிறோம். ஸோ அதை நாங்கள் எடுத்துட்டோம் நிலையான கிரியம். கட்டட வாடகை ஒரு மாதத்துக்கு 40,000. ஸோ 6 மாதத்துக்கும் 2,40,000 அதை நாங்கள் எடுத்துட்டோம் நிலையான கிரியம். அதே போல செயற்பாட்டு செலவுகள் மொத்தமாகவே 6 மாதத்துக்கு மொத்தமாக என்ன போகிறாங்க, அவங்களோட கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அது இது லொட்டு லோஸ் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 70,000 மொத்தமாகவே அதான் வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம்னா பரீட்சை செலவுகள் அது ஒரு மாறுங்கிரியம். ஸோ ஒரு மேனேஜிட்டம் அதை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்த மனு சொன்னால் ஸோ என்னைவோம் ஃபைனலி இவரை வந்து நாங்கள் என்னைவோம் ஸோ கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணுவோம். ரைட் ஓகே. ஸோ 8,80,000. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சேர்ந்து தொகை 8,80,000ங்கிறது ஆன்சர் பண்ணுங்க அப்போ. 8,80,000 எல்லாருக்கும் வந்து சேர்ந்து. ஓகே ரைட் குட் குட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாலே போதும், நம்ம இந்த கணக்கு 20க்கு 20. இதை எக்ரி பண்ணிக்கொள்றீங்களா நீங்க? இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம கணக்கு இது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியா. பிகாஸ் வந்துட்டு அடுத்து செஞ்சிடும். நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் இருக்குதான்னு தான் மெயின் அங்கே. ரைட் ஓகே, அது இஷ்யூ இல்லை, அதை வரத்தான் செய்யும். பிகாஸ் எனக்கே ரோங் வந்திருக்கு. நான் வந்துட்டு எடுத்தோடனே சரியா செஞ்சு பாஸை வந்தது இல்லையே. எல்லாருக்கும் ரோங் வரந்தான், பிள்ளை வரத்தான் வேணும், கண்டிப்பாக பிள்ளை வரணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னா ஓகே ரைட், அது ஒரு பாடம், அது ஒரு பாடம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ அவன் தெளிவாக சொல்லிக்கான். நல்லா பாருங்க. அப்போ இந்த இடத்துல 10 பாடங்களை கொண்டுள்ள ஒவ்வொரு பாடமும் 15 மணித்தியாலங்கள் கற்பிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு பாடங்களும் 15 மணித்தியாலம் கற்பிக்கப்படும் சொன்னா இங்க அவன் மென்ஷன் பண்ணிக்கிறான் ஒவ்வொரு மாதமும் 15 மணித்தியாலம் கற்பிக்கப்படும் இல்லதானே? ஸோ நம்ம தெளிவா இருக்கணும் வாசிக்கும் போது. புரியுதா? நம்ம தெளிவா இருக்கணும். ரைட் ஓகே. இப்போ பாருங்க வட எப்படி வரும்னு சொல்லி இனி உங்களுக்கு கணக்கு ஈஸியாகும். பாருங்க இந்த கணக்கு. ஸோ 3வது வழியா கற்கை நெறியின் மொத்த கிரயத்தை ஈடு செய்வதற்கான பதிவு செய்யப்பட வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ மொத்த கிரயத்தை ஈடு செய்ய பதிவு செய்ய வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை இதை நாங்கள் என்னவோம், இதையுமே நாங்கள் செய்கையிலே ஆட்டு, இதையுமே நாங்கள் செய்கையிலே ஆட்டும். இங்கே நீங்கள் ரூபாயிரம்லாம் போட தேவையில்லை. நீங்கள் ரூபாயிரம் போடாமல் செய்தே பெட்டர், நான் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்துட்டு மொத்த கிரயத்தை ஈடு செய்ய போகிறோம்னு சொன்னால் மொத்த கிரயத்தை ஈடு செய்யும் போது லாப நட்டமற்ற புள்ளி ஏற்படும். ஸோ பிஇபி ஈக்குவல் டு என்ன செய்யும் நம்ம டிஎஃப்சி டோட்டல் மொத்த நிலையான கிரயம். மொத்த நிலையான கிரயம் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், மொத்த நிலையான கிரயம். இதை நாங்க பிரிப்போம். ஸோ டிஎஃப்சி கொஞ்சம் பண்ணுங்க. ரைட் ஓகே. ஸோ மொத்த நிலையான கிரயம் இவரை நாங்க என்ன பிரிப்போம் என்னத்தால, ஓகே யூசின்னு சொல்லலாம். ஓகே யூசின்னு சொல்லலாம். அதாவது கண்ட்ரிபியூஷன், அதாவது அழகு பங்களிப்பு, அழகு பங்களிப்புன்னு சொல்லலாம். நாங்க சாதாரண என்ன பங்களிப்புன்னு சொல்லலாம், அழகு பங்களிப்புன்னு சொல்லலாம், பங்களிப்புன்னு சொல்லலாம், இதை கண்ட்ரிபியூஷன் சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். சரியானே? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போகிற பெட்டர், இல்லாட்டி குழப்பிடுவீங்க. புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி போட்டு நீங்க செய்யுங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அளவுக்குரிய பங்களிப்பு கண்டு வச்சிருக்கோம் 40,000 ரூபா. நிலையான கிரயம் தெரியும் 8,80,000 ரூபா. ஸோ நம்மளால கண்டுபிடிச்சிக்க பாருங்க. அப்போ 8,80,000 அதை நாங்கள் என்ன போகிறோம் இங்கே வந்துட்டு ஓகே கொஞ்சம் ரைட். ஸோ 8,80,000 அதை வந்து நாங்கள் என்ன போகிறோம் அளவுக்குரிய பங்களிப்பு. ஸோ 40,000 அது நாங்கள் பிரிச்ச மாட்டோம். எவ்வளோ வரப்போகுது எங்களுக்கு இங்கே வரப்போகிற பிஇபி வந்துட்டு 8,80,000 அதை வந்துட்டு 40,000 பிரிச்சு விட்டோம்னு சொன்னா. ஸோ 22 22 மாணவர்கள் 22
மாணவர்கள். சோ வந்துச்சு எல்லாருக்கும். சோ 22 மாணவர்கள் வந்துச்சா? ரைட், குட். ஹேண்ட்ஸ் அப், குட். சோ சைனப், ஐ திங்க் ஜைனப் வந்துட்டு அந்த முதலாவது பொழைச்சதால எல்லாம் பொழைச்சிக்கும் நினைக்கிறேன். என்ன? ஓகே, ரைட், குட். ஓகே, ரைட், குட். சோ முதலாவது 22 எடுத்துட்டோம். சோ சஹிக்கு கிளியரா பாருங்க அப்போ. சஹி ஓகேவா உங்களுக்கு? இந்த இந்த படம் வந்துச்சானே? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்போ. ஓகே, ரைட், குட். சோ அடுத்த கேள்வி போவோம். 4வது வினா பாருங்க. ரூபாய் 2,00,000 லாபம் ஈட்டுவதற்கு கட்கையிலே பதிவு செய்யப்பட வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. இங்க பாருங்க, ரூபாய் 2,00,000 லாபத்தை ஈட்டுவதற்கு இங்க லாபம் தந்திருக்காங்க. நாங்க எவ்வளவு லாபத்தை பெற போறோம்னு தந்திருக்காங்க. சோ இங்க வந்துட்டு நான் இப்போ ஒரு சமன்பாடு ஒன்று வரப்போகுது. அதாவது ரூபா பாருங்க, ரூபாய் 2,00,000 லாபம் பெற பங்கு பற்ற வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. ரைட், எண்ணிக்கை. சோ இந்த மாதிரி கேள்வி வரும் நமக்கு. இப்ப நமக்கு தெரியும் 2,00,000 லாபத்தை நாங்க பெற போறோம். 2,00,000 லாபத்தை பெற போறோம். பட் 22 மாணவர்கள் வந்தா நமக்கு என்ன இல்லை? லாபம் இல்லை, நட்டம் இல்லை. 22 மாணவர்கள் வந்தா லாபம் இல்லை, நட்டம் இல்லை. சோ நம்ம இந்த 22 மாணவருக்கு அங்கெல்லாம் என்ன போறாங்க? நமக்கு வர போறாங்க எப்படி? சோ இங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இத 3 வழியில கண்டுபிடிக்கலாம். முதலாவது பாதுகாப்பு எல்லை மூலமா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு மெத்தடிக்கு பட் தேவையில்ல உங்களுக்கு, நீங்க குழம்பிடுவீங்க. பாதுகாப்பு எல்லை மூலமா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, சோ இதுக்கு செய்கையை போட்டுக்கொள்வோம். ரைட், செய்கையை போட்டுக்கொள்வோம். இப்ப நமக்கு நல்லா தெரியும் 2,00,000 லாபம் நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட லாபம் எவ்வளவு? சோ இங்க வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்ட லாபம், எதிர்பார்க்கப்பட்ட லாபம். எதிர்பார்க்கப்பட்ட லாபத்துக்கு நாங்க எத்தனை இதை விற்பனை செய்யணும்? 2 மெத்தட் செஞ்சாடுறோம் பாருங்க. இதை எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 2,00,000. 2,00,000 பாருங்க. இப்ப மொத்த நிலையான கிரயம் எவ்வளவு? மொத்த நிலையான கிரயம் 8,80,000. 8,80,000. எதிர்பார்க்கப்பட்ட லாபம் 2,00,000 அப்படி சொன்னா ரைட். எப்படி வராது? இந்த இடத்துல வந்துட்டு பங்கு பற்ற வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. பங்கு பற்ற வேண்டிய மாணவர் எண்ணிக்கை. ஸோ இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி போட்டுக்கொள்ளும். ஸோ இங்க பாருங்க, இதை வந்துட்டு என்ன செய்யலாம்டா பிள்ளைகள்? இது வந்து பிஇபி சமன்பாடு சொல்லலாம். பிஇபி சமன்பாடு நாங்கள் என்னலாம் இதை போட்டு காணலாம். ஸோ இங்க வந்துட்டு அதாவது என்னன்னு சொன்னா, நல்லா பாருங்க, டிஎஃப்சி இப்போ மொத்த நிலையான கிரயம் 8,80,000, அளவுக்குரிய பங்களிப்பு 40,000. இப்ப இந்த மொத்த நிலையான கிரயத்தை அளவுக்குரிய பங்களிப்பால பிரிச்சு வாரது நமக்கு பிஇபி, லாபம் இல்லை, நட்டம் இல்லை. அதாவது எங்களுக்கு ஒரு அலகை வித்த வார பங்களிப்பு, அதாவது ஒரு அலகை வித்தா அந்த அலகின் மூலமாக அந்த அலகுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டிய மாதம் கிரயம் அம்மட்டையும் கழிச்சு எங்களுக்கு கையில மிஞ்சிறது 40,000 ரூபா. அப்ப இந்த 40,000 ரூபா வச்சுக்கொண்டு நாங்க 22 மாணவர்களை சேர்த்து கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன இல்லை? லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது. அந்த 22 மாணவர்களுக்கும் நாங்க 40,000 பங்களிப்பு பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 8,80,000 எங்களுக்கு என்ன வந்துடும்? நிலையான கிரயம் வந்துடும். அப்ப எங்களுக்கு என்ன இல்லை? லாபம் இல்லை, நட்டம் இல்லை. ஸோ இப்போ எங்களுக்கு 8,80,000 நிலையான கிரயம் இருக்கு. அதோட எங்களுக்கு 2,00,000 ரூபாய் லாபம் தேவை. ஸோ இங்க வரப்போகுது நமக்கு சமன்பாடு. அப்ப நிலையான கிரயம். ஸோ டிஎஃப்சி பாருங்க பிளஸ் லாபம், ப்ராஃபிட். இதை நாங்க என்ன அப்புறம் யூனிட்டுக்குரிய கண்ட்ரிபியூஷனாக பிரிச்சு விட போறோம். யூனிட்டுக்குரிய கண்ட்ரிபியூஷனாக பிரிச்சு விட போறோம். யூனிட்டுக்குரிய கண்ட்ரிபியூஷனாக பிரிச்சு விட போறோம். பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிப்பேன். ஸோ இங்க பார்த்தோம்னு சொன்னா நமக்கு வரப்போறது 8,80,000 பிளஸ் 2,00,000 ரூபா. 2,00,000 ரூபா. ரைட். ஸோ இதை எடுத்துட்டு இதை நாங்கள் என்ன அப்புறம் 40,000 பிரிக்க போறோம்.
அழகுக்கான பங்களிப்பு எவ்வளோ 40,000. ஸோ நம்ம என்ன அப்புறம் இதை வந்துட்டு இதில் பிரித்து விட போகிறோம். ஸோ பிரித்து விட்டோம்னா பாருங்க நீங்கள் என்ன வருதுன்னு சொல்லி 8,80,000 ப்ளஸ் 2,00,000 கூட்டிட்டு நான் என்ன போகிறேன் 40 பிரித்து விட்டுட்டா 27 மாணவர்கள் வருது இன்னைக்கு. உங்களுக்கு அப்படி வந்துச்சா 27 மாணவர்கள்? ஸோ 27 மாணவர்கள் வந்துச்சு நம்மட அன்சாஃபுக்கு வந்துச்சா. ஸோ வெரி குட் அன்சாஃப். அப்போ சகலருக்கும் இது அன்பட வந்திக்கணும். ஸோ 27 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 27 மாணவர்கள் 27 மாணவர்கள். சம்டைம் இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம் சிக்கல் தான் நான் சொல்ல போறது. 2 lakhs 5 அதை பிபி கூட்டினா எஸ் அதான் சொல்ல வரேன் இப்போ நான். அதுக்குள்ள நீங்க முந்திரிங்க. வெரி குட். அதாவது 2 லட்சம் லாபம் இருக்கு. அந்த லாபத்தை வந்து 40 பிரிச்சு 5 வரும். ஸோ என்ன நடக்க போதும் 5 மாணவர் வருவாங்க. 5 அதை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொன்னா நீங்க எடுக்கிறது வந்துட்டு பாதுகாப்பு எல்லை அலகுகள். ஸோ அதை இன்னும் தெளிவா பார்க்க போனா பாதுகாப்பு எல்லை அலகுல பார்ப்போம். அலகுகள் அலகுகள் பார்ப்போம். சரியான அலகுகள் பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து நமக்கு தெரியா. ஓகே பாதுகாப்பு எல்லை வருமானம். பாதுகாப்பு எல்லை அலகுகள் தெரியாவே. பாதுகாப்பு எல்லை வருமானம். எல்லை வருமானத்தை பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இது எப்படி எடுக்கலாம்னு சொன்ன நம்ம எதிர்பார்க்கப்படலாமே இதானே. அதாவது ப்ராஃபிட் ஓகே எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். இதை வந்துட்டு இந்த எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை நாங்கள் என்ன பண்ண சொன்னா விற்பனை பங்களிப்பு விதத்தால நாங்கள் பிரிப்போம். விற்பனை பங்களிப்பு விதத்தால பிரிப்போம். விற்பனை பங்களிப்பு விகிதம். விற்பனை பங்களிப்பு தானே நாங்கள் அதை பிரிப்போம். ஸோ இந்த எதிர்பார்க்கப்பட்ட லாபத்தை பாருங்க விற்பனை பங்களிப்பு பிரிப்போம். ஸோ எதிர்பார்க்கப்பட்ட லாபம் நமக்கு என்னது இங்கே வந்துட்டு 2 lakhs. இங்கே வந்துட்டு 2 lakhs. ஸோ அதுக்கு கீழே வந்து விற்பனை பங்களிப்பை எப்படி பிள்ளை காணுவோம் நல்லா பாருங்க. அப்போ விற்பனை பங்களிப்பிதம்ங்கிறது நாங்கள் விற்பனை விலை இந்த பங்களிப்பு 40,000 ரூபா. அந்த பங்களிப்பு 40,000த்தையும் நாங்கள் விற்பனை விலையால பிரித்து விடுவோம். விற்பனை விலையால பிரித்து விடுவோம். விற்பனையால பிரித்து விடுவோம். ஸோ அவ்வளவு. ஸோ இப்போ பாருங்க நான் அடுக்கினது இந்த வருமானத்தை நான் அடுக்கும் பாருங்க. இங்கே வந்துட்டு 2 லட்சம் இருக்குது. ஸோ 2 லட்சம் இங்கே இருக்குது. அதை பிரிக்க போகிறோம். 40,000 கீழ் 65 பிரிச்சு அந்த ரேஷியோவில் நாங்கள் என்ன அப்புறம் பிரிக்க போகிறோம். ஸோ 3,25,000 வருது. ரைட். ஸோ 3,25,000 வருது. நான் வந்துட்டு லேக்ஸுக்கு பார்த்தேன்னு சொன்னால் 3 2 3 ஸோ 2 3 3 லட்சத்தி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். 3,25,000. ஸோ 3,20,000 விற்பனை விலை நமக்கு வருமானம் விற்பனை விலை தான். ஸோ 3,25,000 நமக்கு விற்பனை விலையாம். இப்போ நமக்கு ஒரு ஆளுக்கான விற்பனை விலை எவ்வளோ பிள்ளைகள் நமக்கு நல்லா தெரியும் 65,000 ரூபா. ஸோ 65,000 பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் இங்கே 5 வரப்போகுது. ஸோ பாதுகாப்பு எல்லை வருமானம் பாதுகாப்பு எல்லை 5 அலகுகள். பாதுகாப்பு எல்லை 5 அலகுகள். ஸோ 5 அலகுகள்னு சொன்னா ஒரு அலகுக்கு எவ்வளோ பங்களிப்பு 40,000 ரூபா. ஸோ இதை வந்து நம்ம 5 அலகுக்கு பெருக்கினோம்னு சொன்னா மொத்தம் 2 லட்சம் ரூபா லாபம் வரும். 2 லட்சம் ரூபா லாபம் வரும். ஸோ இது வந்துட்டு
பல விதமாக காணலாம் பிள்ளைகள், பல விதமாக காணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. பல விதமாக காணலாம். அதுல வந்துட்டு இன்னும் நான் தந்திக்கிற மெத்தட் தானே. இன்னும் வைக்கிற மெத்தட் வந்துட்டு இது ஈஸி. புரியுதா? இது வந்துட்டு ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேர்ள் இப்படி ஒரு நினைப்போம், 2 லட்சம் லாபம் பெற வேண்டுமாயின் உழைக்கப்பட வேண்டிய வருமானம் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா இதை நீங்க என்ன சரி சிஎஸ் ரேஷியோ பிரிச்சுட சரி. சிஎஸ் ரேஷியோல பிரிச்சுட்டீங்கன்னா சரி. பாருங்க, 40,000 அதுக்கு 65,000. ஸோ 65,000. பாருங்க, இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அந்த அந்த 3,20,000 எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் 3,20,000 வராது, கூட வரும் பாருங்க. அதாவது இந்த 27 மாணவர்களுக்குரிய வருமானம் வரும். அதாவது நாங்கள் 2 லட்சம் ரூபாய் லாபம் வேணும் எங்களுக்கு. 2 லட்சம் ரூபாய் லாபம் வேணும்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஓகே பாருங்க. ஸோ 8,80,000 ப்ளஸ் 2 லட்சம். ஸோ அதை என்ன போகிறோம் நாங்கள் வந்துட்டு பிரிக்க போகிறோம். எதால? சிஎஸ் ரேஷியோவால். சிஎஸ் ரேஷியோவால். ஸோ 17,70,000 சாரி 17,50,000. ஸோ பாருங்க, இந்த மொத்த வருமானத்தை போட்டு வருதாண்டு பார்ப்போம். இந்த 27 மாணவர்களுக்கும் பார்ப்போம். பாருங்க, அப்போ 17,55,000. 55,000. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 17,50,000 போட்டோம். இப்போ இந்த 17,50,000 எத்தனை மாணவர்களுக்கு? இங்கே வந்து 27 மாணவர்களுக்கு. அப்போ 27 மாணவர்களுக்கு மட்டும் அந்த இடத்துல எவ்வளவு நமக்கு மாறுங்கிரியம் வரும்? ஸோ பாருங்க, அப்போ மாறுங்கிரியம் சொன்னால் 27 மாணவருக்கு ஒரு ஆளுக்கு மாறுங்கிரியம் 25,000 ரூபா. ஸோ 6,75,000 வரும். 6,75,000 வரும். இந்த கிளாஸ் வந்துட்டு இன்றைக்கி 2009 செய்யல மாட்டே தெரியும் முதல்ல. பிகாஸ் இந்த கிளாஸ் வந்துட்டு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வழக்கு எழுமோ அந்த யூனிட்டை அப்படி தான் கொண்டு வைப்பேன். பிகாஸ் நான் என்ன செய்யலை, உங்களுக்கு முதல் தொழில் செஞ்சு ஆடல. புரியுதா? ஸ்லோவாக தான் செஞ்சு போவேன். ஓகே தான் எல்லாருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லையே. நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் போண்டாது. புரியுதா? ஸோ நான் வந்துட்டு மெல்ல தான் கொண்டு போகலாம் அந்த கிளாஸு. பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். டவுட்டான யூனிட் தானே இது. ஸோ பாருங்க, 10,80,000 பங்களிப்பு. பாப்போமா? 27 10,80,000 பங்களிப்பு வருதாண்டு. ஓகே, பாப்போம். பாருங்க, அழகு பங்களிப்பு தர அழகுகள். பாருங்க, அப்போ அழகு பங்களிப்பு. ஸோ 40,000. அழகு பங்களிப்பு 40,000. இது வந்துட்டு அழகுகள் எத்தனை? 27. 27. ஸோ பாருங்க, 40,000 மல்டிபிள் பை 27. ஸோ 10,80,000. ஸோ இங்கே வந்துட்டு இது விற்பனை என்றும், இது வந்துட்டு மொத்த மாறும் கிரயம் என்றும், மொத்த மாறும் கிரயம் என்றும், இது வந்துட்டு மொத்த பங்களிப்புண்டும் நம்மளை அடுக்கலும். மொத்த பங்களிப்புண்டும் நம்மளை அடுக்கலும். இதுல இருந்து இப்ப நம்ம டிஎஃப்சி மொத்த நிலையான கிரயம், மொத்த நிலையான கிரயம் எவ்வளவு? மொத்த நிலையான கிரயம் 8,80,000. 8,80,000 கழிச்ச மாட்டோம். நமக்கு எவ்வளவு வருது பாருங்க முதல்ல ப்ராஃபிட். ஸோ லாபம் எவ்வளவு வருது பாருங்க. அப்போ it's going to be 2 lakhs. ஸோ 2 லட்சம்.
ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ வழி இருக்குன்னு பார்த்தீங்களா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கேட்குறேன். நான் இந்த யூனிட் ஏன் நான் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரு கேள்விக்கு நமக்கு விட சரியாட்டி பல பக்கம் கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். பல பக்கம் கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? இப்போ இன்னொரு வழியிலையும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அப்போ பிஇபி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட் பிஇபி. இப்போ நான் என்ன பிஇபி சமன்பாடுக்கு வரேன். பிஇபி ரைட். ஸோ பிஇபி சமன்பாடுக்கு வரேன். ஸோ சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, நான் போடுறேன். பிஇபி சமன்பாட்டுக்கு வந்து இப்போ எனக்கு வந்துட்டு பிஇபி தெரியும். ரைட் ஓகே, அது தேவையில்ல விடுங்க, குழம்பிடுவீங்க ஆல்ரெடி. பிகாஸ் கூட தேவையில்ல நமக்கு, புரியுதா? கூட தேவையில்ல. இதே நீங்கள் என்னங்க எடுங்க, இதே நீங்கள் எடுங்க. இந்த இடத்துல பங்கு பற்ற வேண்டிய மாணவர் எண்ணிக்கை. எண்ணிக்கை ரைட். ஸோ பங்கு பற்ற வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை ரைட். ஓகே சொல்லியாதே. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். பங்கு பற்ற வேண்டிய மாணவர்கள் எண்ணிக்கை. ஸோ பாருங்க, அது சொல்றாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா பிஇபி உங்களுக்கு காண தெரியும். ஸோ பிஇபி சமன்பாட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ பிஇபிக்கு என்ன ஆகும்? டிஎஃப்சி. டிஎஃப்சி எது என்ன ஆகும்? நம்ம போடுவோம் இந்த இடத்துல. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட் ஓகே, இந்த சாம்பாடு தேவையில்லை விடுங்க. இந்த சாம்பாடு வந்து எங்கே வருமானு சொன்னால் இந்த விற்பனை விலை மாற்றம் அடையுதானே. ஸோ அது மாற்றம் அடைஞ்சால் நம்ம அதை பார்ப்போம். இந்த மாற்றம் அடையும் அது எங்கே இருக்குது? ஓகே இந்த டைமில் இந்த சாம்பாடு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். விற்பனையில் மாற்றம் அடைஞ்சால் தான் இந்த சாம்பாடு மாற்றம் அடையும். பிகாஸ் விற்பனையில் மாற்றம் அடையும் போது பிஇபி நமக்கு இந்த 8,00,000 அப்படியே காணப்படும். ஆனால் பங்களிப்பு மாற்றம் அடையும். பங்களிப்பு மாற்றம் அடையும், ஆனால் பங்களிப்பு ஒன்று சரியா. பட் இங்கே பங்கு பற்ற மாணவர் எண்ணிக்கை அவரை சந்திப்பார். பங்கு பற்ற மாணவர் எண்ணிக்கை அவரை சந்திப்பார், லாபத்தை கேட்பார். அப்போ நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல விலை அதிகரிச்சிருக்கி, ஆனால் இந்த பிஇபி நமக்கு தெரியும் செலவுகளும் மாற்றம் அடைஞ்சிக்கிறோம். ஸோ அதை நம்ம 2019 2021 கேள்வி என்ன அதை நம்ம பார்ப்போம். முதல்ல நான் எல்லாமே சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணி எடுக்கீங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு சாம்பாடுகள் வரும், புது புது சாம்பாடுகள். நோட் பண்ணி எடுக்கீங்களா? குட் ஜைனப். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்னங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு உத்தேச லாபத்தை பெற வேண்டுமா என்று பார்த்துங்க. ஸோ ஒரு தெளிவான பேரை கொடுக்குறோம் இல்லை, பிகாஸ் இந்த சமன்பாடுலாம் ஒரு கைட்ல இல்லை, புரியுதா? உத்தேச லாபத்தை பெற பங்கு பற்ற வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை ரைட். ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை ரைட் குட். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க, சரிதானே? அப்போ இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க டிஎஃப்சி, அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க அந்த சாம்பாட்டுக்கு டிஎஃப்சி. ஓகே நான் தமிழ் எழுதி காட்டுறேன். மொத்த நிலையான கிரியம் கிரியம் ப்ளஸ் லாபம். அது நீங்கள் என்னங்க அதை பிரித்து விடுங்க. ஏதாவது அதை பிரித்து விடுங்க. அழகு பங்களிப்பு, அழகு பங்களிப்பு ரைட். ஸோ என்ன செய்யுங்க, இதால் வந்துட்டு பிரித்து விடுங்க. ஸோ என்னையும் ஸோ இதை நோட் பண்ணிடுங்க. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணிடுங்க. அப்போ கணக்கில் நமக்கு இன்னும் இந்த ஒரு கேள்வி அன்னைக்கு பாருங்க, நம்ம ஓரளவு முடிச்சுட்டு இது அவ்வளோ பெரிய கேள்வி இல்லை ஒரு மணி லேட்டான்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கேள்வியை பார்த்தா நம்ம இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு. நீங்கள் மேக்சிமம் இதை கிளியர் ஆகணும் பிள்ளைகள், புரியுதா? இந்த கேள்வியை கிளியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் கிங் தான், புரியுதா? ஸோ கிளியர் ஆகி கொள்ளணும். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்த கேள்விக்கு நான் போகட்டா?
நீங்க சொன்னா போதும். ரைட், ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5. ரைட், ஓகே. கொஷின் நம்பர் 5 பாருங்க. எதிர்பார்க்கும் லாபமும் பதிவு செய்யப்பட வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கையும் முறையே 3,50,000, 30 ஆக இருப்பின் மாணவர் ஒருவரிடமிருந்து அறவிட வேண்டிய ஆக குறைந்த கற்கை நெறி கட்டணம். எதிர்பார்க்கும் லாபம் எவ்வளவாம்? நமக்கு 3,50,000. பதிவு செய்யப்பட வேண்டிய மாணவர் எண்ணிக்கை எவ்வளவாம்? 30 மாணவரா. அப்போ ஒரு மாணவர்கிட்ட வந்து நாங்கள் எவ்வளோ அறவிடணும் பாருங்க பிள்ளைகள். இங்கே வந்துட்டு எங்களுக்கு லாபம் வந்துட்டு 3,50,000 வரும். ஆனால் எங்கள்கிட்ட விற்பனை விலையும் மாறல, மாறுங்கிறேமும் மாறல. எல்லாமே அப்படியே காணப்படுது. அப்படியே அது ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அது அந்த ரேஷியோல இருக்கு இப்பயும். பட் எங்களுக்கு 30 மாணவராக இப்போ வந்திருக்காங்க. ஆனால் அந்த 30 மாணவரை வச்சு நான் 3,50,000 லாபம் உழைக்கணும். 3,50,000 லாபம் உழைக்கணும். அப்போ நாங்கள் எத்தனை எவ்வளோ ஒரு மாணவர்கிட்ட அறவிட வேண்டும்? ஒரு மாணவர்கிட்ட இருந்து எவ்வளோ அறவிட வேண்டும்? இப்போ இதுக்குத்தான் நான் என்ன சொன்னேன், நினைக்கிறேன் அந்த பிஇபி சமன்பாடுன்னு சொன்னது அது இல்லது, இந்த சமன்பாடு என்னது, ஒரு மாணவர்கிட்ட வந்து நாங்கள் எவ்வளோ அறவிடும். ஸோ அப்படியே வாங்க. ஸோ பாருங்க, இதை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே. உத்தேச லாபத்தை பெற பங்கு பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை. முதலாவது இதுக்கு வாங்க, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன போகிறோம். இங்கே வந்துட்டு ஸோ ஓகே, இது வந்துட்டு ஸோ ஒரு மாணவரிடம் அறவிட வேண்டிய கட்டணம். மாணவரிடம் ஒரு மாணவரிடம் அறவிட வேண்டிய கட்டணம். ஸோ ஒரு மாணவரிடம் அறவிட வேண்டிய கட்டணம். ஸோ செய்கை மூலப்புறம் பாருங்க, ஒரு மாணவரிடம் அறவிட கட்டணம் எவ்வளோ வரும்? கட்டணம் சமன் பாருங்க, மாறும் கிரயம் பிளஸ் பங்களிப்பு. ரைட், இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்குமே பாருங்க. அப்போ கட்டணம் எவ்வளோ தெரியா, கட்டணம் எவ்வளோ தெரியா, ஆனா எங்களுக்கு மாறுங்கிரியம் தெரியும். அதே மாறுங்கிரியம் 25,000, அது மாறவே இல்லை. ஆனா இங்க பங்களிப்பு மாற்றம் அடையும். ஏன்? மாணவர்கள் எண்ணிக்கை குறைவடைஞ்சிக்கு லாபத்தை உழைக்க போறோம். லாபத்தை எதிர்பார்த்த லாபத்தை உழைக்க போறோம். 3,50,000 லாபம் உழைக்க போறோம். அப்ப இதே விஷயத்துக்கு வாங்க. இங்க வந்துட்டு நல்லா தெரியும் நமக்கு 30 மாணவர் பங்கு பற்றுறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துக்கு நீங்க என்னங்கன்னு சொன்னா 30 போடுங்க. 30 மாணவர்கள். ஸோ 30 மாணவர்கள் போட்டுட்டீங்க. ஸோ அப்படியே இங்கே வாங்க, வந்துட்டு முதல்ல அந்த கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? போட்டுட்டு அதுக்குன்னு அப்படி போடுறது இல்லை, எல்லாத்தையும் சரியா செய்யணும். நான் சொல்றதுக்காண்டி செஞ்சுட்டு போகிறது இல்லை, உங்களோட கன்வீனியன்ஸு தான் நீங்க செய்யணும். புரியுதா? ஸோ பாருங்க, டிஎஃப்சி ரைட். ஓகே, எதை நான் காப்பி பண்ணிக்காதீங்க. ரைட், ஓகே, சாரி. என்ன இருக்கு பிள்ளைகள்? ரைட், ஓகே, நான் மாத்திரனே. ஓகே, டிஎஃப்சி பிளஸ் லாபம். லாபம், ரைட், இதான் டிஎஃப்சி பிளஸ் லாபம். ஸோ பாருங்க, நமக்கு தெரியும் டிஎஃப்சி 8,80,000, அதே தொகை மாறவே இல்லை. லாபம் தேவை 3,50,000. ஆனா இது எல்லாத்தையும் நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பங்களிப்பு வேணும் அது தெரியா, அழகு பங்களிப்பு தெரியா. ஸோ இந்த அழகு பங்களிப்பு இந்த 30 மாதம் குறுக்கு பிறகு ஜெய் அப்படின்ட்டு எப்படி வரப்போகுது பாருங்க. அப்போ ஸோ இதை நீங்க எக்ஸ்ட்ரா ஆடுங்க, நான் சொல்லித்தரேன். இதை நீங்க எக்ஸ்ட்ரா ஆடுங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு 30 எக்ஸாமன் பாருங்க. அப்போ 3,80,000 லாபம் தேவை. ஸோ 8,80,000 பிளஸ் 3,50,000. ஸோ 12,30,000 வருது. இப்போ 12,30,000 உங்களுக்கு வருது. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ உங்களால் பங்களிப்பு கண்டுபிடிக்கல மேலதான். இப்போ என்னங்க, அப்படியே இந்த எக்ஸே வந்து கேட்டோம் போட்டுட்டு நீங்கள் என்னங்க இந்த 12,30,000 இருந்து நீங்கள் 30 பிரிச்சு விடுங்க. 30
ஒரு மாணவருக்குரிய பங்களிப்பு எவ்வளோ வரணும்? 41,000 ரூபாய் வரணும். பங்களிப்பு இங்கே எவ்வளோ வரணும்? 41,000 வந்தா தான் இங்கே 30 மாணவர் வரும். அப்போ 41,000 பங்களிப்பு சொன்னா எவ்வளோ நமக்கு விற்பனை விலையா வரும் பாருங்க. அப்போ 66,000 வந்துட்டு நமக்கு விற்பனை விலையா வரும். ஸோ அறுவடை வேண்டிய கட்டணம் வந்துட்டு ரூபா 66,000. ஸோ நான் சொல்ல வந்த சாம்பாடு தான், அது சொல்ல வந்த சாம்பாடு இதான். புரியுதா? அங்கே சொல்ல வந்த சாம்பாடு தான். ஸோ இது எத்தனை பேருக்கு ஈஸியாக இருக்கு சொல்லுங்க அப்போ? இந்த யூனிட் எத்தனை பேருக்கு ஈஸியாக இருக்குது? ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான யூனிட் பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் இந்த கம்பெனி கணக்கு அவ்வளோ செய்கிறீங்க. இந்த கம்பெனி கணக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இதுக்குள்ளே இருக்கீங்க. கம்பெனி கணக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறீங்க, அவ்வளோ தெளிவாக செய்கிறீங்க. ஏன்டா உங்களுக்கு அந்த கம்பெனி கணக்கை செய்கிற உங்களுக்கோ இந்த கணக்கு செய்யலாம இருக்கா சொல்லுங்க அப்போ? அந்த கம்பெனி கணக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு 35 மார்க்ஸ் அளவுக்கு செய்கிறீங்க. நீங்கள் அவ்வளோவுக்கு செய்கிறவங்களுக்கு இந்த கணக்கு செய்யலதா? நீங்கள் செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, பயம். என்னடா அது நம்மளை போட்டு இப்படி குழப்புதோ, இதே எப்படி குழப்பினா பாஸ் பேப்பரில் எப்படி வரப்போதோ. இந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணுறதே இல்லை, இந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணுறதே இல்லை. நான் இப்படி சொல்கிற மாதிரி எத்தனை பேர் நினச்சிக்கிங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் உங்களுக்குள்ள நினச்சிக்கிங்க என்னது இந்த யூனிட் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு நினச்சிப்பீங்க தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு மோட்டிவோட போனேன். என்ன மோட்டிவ் நேம் அது? கொஷின் நம்பர் 4 நான் சூஸ் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 4 வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன்ல, நான் இந்த சிவிபி கேள்வி நான் செய்யாட்டியும் பரவாயில்லை, அது குழப்பினாலும் பரவாயில்லை, நான் சிவிபியை தான் சூஸ் பண்ணுறேன். போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணது கொஷின் நம்பர் 3, அடுத்தது செஞ்சது கொஷின் நம்பர் 5. ஸோ அடுத்தது செஞ்சது கொஷின் நம்பர் 3, சாரி கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 என்ன வந்து காசு பாய்ச்சி கொண்டு சிவிபி. ஸோ நான் என்ன செஞ்சேன், சிபிஐ சூஸ் பண்ணி செஞ்சேன். பட் இந்த முறை வந்தது கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நன்கொடைகளை போட்டு. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், அதை மேனேஜ் பண்ணி செஞ்சேன். பிகாஸ் பாஸ் பேப்பரை நம்ம தெளிவாக படித்தோம்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியும், இங்கே வந்துட்டு சரியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா பிள்ளைகள்? ஸோ நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு, எந்த ஒரு உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கும் எது எப்படி வருதோ அப்படி செய்யுங்க பிள்ளைகள். உங்களுக்கோ இது கஷ்டமாக இருக்கி, இது ஈஸியாக இருக்கி, அப்போ நான் இது எங்கள் சார் அப்படி சொல்லி தந்தாரு, அப்படி தான் செய்யணும். ஆனால் சார் சொல்லி தந்த மெத்தடை விட எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கி. கொஷின் நம்பர் 3 சாய்ஸா ரீசன் ஆஃப் யூனிட் 8 ரைட். சந்தாக்காக நீங்கள் கொஷின் நம்பர் 3 வந்து சாய்ஸாக விட போகிறீங்களா? கணக்கெட்டு சாப்பாட்டுக்காக நீங்கள் சாய்ஸாக விட போகிறீங்களா, இல்லை என்ன கேட்கீங்களா? அன்சாஃப் கொஷின் நம்பர் 3 சாய்ஸ் நீங்கள் விட போகிறீங்களா? என்னடா அது கணக்கீட்டு சாப்பாடுக்கு வந்த சோதனை. கொஷின் நம்பர் 3 கணக்கீட்டு சாப்பாடு டைம் கூட எடுக்குதா? சரிக்குது. ரைட் ஓகே. ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட சார் மாதிரி சொன்னாங்களா அந்த முறை விவரிக்கிற வழியை பார்க்க சொல்லி? எத்தனை பேர் சார் மாதிரி சொன்னாங்க விவரிக்கிறது வருமல்ல வரலாமண்டு? எனிவான் யாராச்சும் யாருக்கும் சொல்லலையா சார் மாதிரினா? ஸோ கணக்கீட்டு சாப்பாடு ஈஸி தானே. ஸோ உங்கள் சாய்ஸை வந்துட்டு நீங்கள் சரியாக வந்துட்டு பிளான் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து பிளான் பண்ணி போனால் அங்கே வந்து சரியாக இருக்கும். புரியுதா? அங்கே போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம் டைம் இருக்க மாட்டான். டைம் இருக்கிறது போல நம்ம முதல்ல தெளிவாக இருக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், உங்களோட லாஸ்ட் எக்ஸாம். ஸோ கணக்கிட்டு சாப்பாட்டை நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு என்னது செய்ய போகிறீங்க?
நீங்கள் ஏ லெவலுக்கு வந்து கொஷின் நம்பர் 4 ரைட் குட். பட் கொஷின் நம்பர் 4 விட உங்களுக்கு கணக்கெடு சாப்பாடு டைம் கூட பிடிக்குதா? இதெல்லாம் ரேரான ஒரு விஷயம் தான் இல்லை. ஸோ ரொம்ப ரேராக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு கொஷின் நம்பர் 4 செய்யும் போது தான் சார் வந்துட்டு இப்படி டைம் இஷ்யூ ஆகுது, ஓவராக டைம் எடுக்குது. பிகாஸ் வந்து ஃபார்மேட்ஸ் நிறைய அடிக்க வேண்டியிருக்குது, அதால் அதை அங்கே மாற்றி இங்கே மாற்றி வந்து உடனே பதிவு தான் இங்கே டைம் எல்லாம் போகுது சார் நிறைய பேர் சொல்லிக்காங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கணக்கீட்டு சமன்பாடு எனக்கு இப்படி இருக்குது என்று சொல்கிறது ஃபஸ்ட் டைம். ஓகே ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாதிரி. பட் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கும் எது கன்வீனியன்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணி படி. உங்களுக்கு கன்வீனியன்ஸ் எது, எந்த மெத்தட் கன்வீனியன்ஸ் இருக்கோ அதை செய்யுங்க. நான் சொல்கிறது புரியுதா? என் சார் அதை சொன்னார், இதே சொன்னார், இல்லை என் சார் வந்து அதை செஞ்சு அடிக்காரு, இதை செஞ்சு அடிக்காரு, அந்த கதையெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம் உங்களுக்கு வந்து சார் என்னையே போகிறதில்ல, கண்ணாடியை போட்டு அப்படியே பக்கத்து அதிலே போட்டு குந்திட்டு பார்த்துட்டு போகிறதில்ல. புரியுதா? நமக்கு எப்படி வருதோ நம்ம அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்படி தான் நம்ம செய்யலாம். பிகாஸ் வந்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைலை வச்சுருப்போம், ஒவ்வொரு ஸ்டைலை வச்சுருப்போம். ஸோ நம்ம கணக்கு செய்கிற மெத்தட் ஒன்று மாதிரி இருக்கும். பட் நான் ஒரு விஷயத்துக்கு சொல்லுவேன், இந்த பெண்ணை மாற்றி மாற்றி எழுதுறதுலாம் சரிப்பட்டு வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்குன்னு சொன்னால் இப்போ சரியாக ரெண்டே வாங்க இதுக்கு ரைட் ஓகே பாருங்கள் நான் என்ன செய்கிறேன். ஸோ ப்ளூ கலர்னு சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாகவே ப்ளூவாக கொடுக்குறேன். இப்படி ப்ளூவாக கொடுத்துட்டு உள்ளுக்கு ஒரு கோடைக்கா ஓகே அந்த கோட்டுக்கு ப்ளூ அடிக்கிறேன், பட்டை திட்டுறேன். இந்த பட்டை திட்டுற வேலையெல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு வச்சு வரேன். பட்டை திட்டுற வேலையெல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு போய் சரி வரா. இந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் புரியுதா? ஃபார்மேட் ஒரு கலர் அடிக்கிறேன், உள்ளுக்கு ஒரு கலர் அழுகிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வரா. இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் கத்தம் எல்லாம் சரி வருவா, பட்ட கஷ்டமெல்லாம் முடிச்சு. புரியுதா? இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஃபார்மேட்டை வந்துட்டு எடுக்கும்போது அங்கே சில விஷயங்கள் உங்களுக்கு ஓகே எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் எடுத்தால் வருது இல்லை கஷ்டமாக இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் என்னலாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபார்மேட்டை உங்களோட மாதிரி போட்டுக்கொள்ளலாம். பட் பென் வந்துட்டு ஒரே கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்க. புரியுதா? ஒரே கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் நல்லா செய்ய பாருங்க. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை இருக்கிற நாளைக்குள்ளே செய்ய பாருங்க. நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு பேப்பரை வந்துட்டு ஒரு கிழமைக்கு 3 தரம் பார்ட் 1 செஞ்சு பாருங்க. 7 இயர்ஸுக்கான பேப்பர் எடுங்க, 7 இயர்ஸுக்குரிய பேப்பர் எடுங்க. சரியானே? 7 இயர்ஸுக்குரிய பேப்பர் எடுங்க. ஒவ்வொரு பேப்பரையும் பர் வீக் 3 பேப்பர்ஸ், 3 பேப்பர்ஸ். ஒரு கிழமைக்கு 3 பேப்பர் நீங்கள் என்ன ஃபுல் பேப்பர் செய்யணும். பார்ட் 1 ஸோ பார்ட் 1ல் ஒரு கிழமைக்கு 3 பேப்பர் செய்யணும். நீங்கள் உங்களால் செய்யலுமா? நான் நேற்று ஒரு சில கேட்டிருந்தேன், எஸ் என்னால் ஏழுமன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரோ பார்ட் 1 பேப்பர் ஆன்லைன் கிளாஸ் செய்கிறியா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை முடிப்போம். புரியுதா? இந்த கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போனதால் லேட் ஆகிட்டு ரைட் ஓகே நான் புற ஹாப் மாதிரி நான் வந்துட்டு இதை முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு பங்குடமோட பார்ட் 1 செய்யணுமா? ஸோ பங்குடமோட பார்ட் 1 என்னையும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தரணும். சகலரும் எனக்கு வந்துட்டு இந்தந்த வருஷம் இந்தந்த கொஷின் கஸ்டமரிக்கு இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எந்த கிளாஸில் ரெக்கார்டிங்ஸா இந்த நடக்கிற கிளாஸா? ஸோ ரைட் ஓகே இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் தான் தரேன். ரைட். ஸோ வந்துட்டு என்னன்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு இருந்த மறந்து இது என்ன சொன்னா என்ன மாறினாலும் அது மாறாது. இந்த மறக்கிறது யாராச்சும் ஞாபகப்படுத்தி விடுங்கடா. ஓகே ஓகே பார்ட் 1 உங்களுக்கும் எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு கஷ்டமாக இருக்கோ, எந்தெந்த கேள்வி கஷ்டமாக இருக்கோ அந்த கேள்வியை நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட் பண்ணி தரணும். எனக்கு உங்களால் தரையிலுமா? கொஞ்சம் மெனக்கட்டா போதும். பட் மெனக்கிறது டைமிங் மாட்டேது, அவ்வளோ கிளாஸ் போடுறாங்க உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் என்னங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்தாங்க. புரியுதா? ஸோ நான் எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு
ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் டிரெக்டாக ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு முக்கியம் டேர்ம் எக்ஸாம் முக்கியம் இல்லை, ஃபைனல் எக்ஸாம் தான் எனக்கு முக்கியம். புரியுதா? ஃபைனல் எக்ஸாம் தான் எனக்கு முக்கியம். அதன் அடிப்படையில் இங்கே வந்துட்டு நீங்கள் என்னங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில கேள்வி எடுங்க ஃபைனல் பேப்பரில். நான் சொல்கிறது ஃபைனல் பேப்பரில். இனி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாடல் பேப்பர்ஸ் எது தவிர்த்து கொடுங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு போய் ஒரு ஆள் ஒரு வங்கி கூட்டு கேள்வி அனுப்பினாரு. பா, அது அப்படி ஒரு கேள்வி. அது எனக்கு பார்த்தோன்னே என்னப்பா இப்படியெல்லாம் கேள்வி வருமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் அது மண்டைக்கு ஓடிட்டே இருக்காது. என்னதான் அது அந்த கேள்வி எடுத்த லெக்சரை கொஞ்சம் பிடிக்க தான் வேணும். எப்படி ப்ரோ இப்படி யோசிச்சு எழுதுறதுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்காரு கேள்வியை கொண்டு போய். அவர் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்காரு. அவன் இந்த லெக்சர் இந்த ஃபைனல் எக்ஸாம் எடுக்கிற ஃபைனல் பேப்பர் எடுக்கிற லெக்சர் கூட அப்படி என்னைய மாட்டார், பேப்பரோடு செட் பண்ண மாட்டார். இவர் அவ்வளவு ஹார்டாக செட் பண்ணியிருந்தார். ரைட், ஓகே, அது லெக்சர் மாறுற அவர் திறமையை காட்டத்தாமான பேப்பரில் அதனால் குறை சொல்ல இல்லாதே. ஆனாலும் கொஞ்சமாச்சும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அங்கே பயன்படுத்த சொற்பிரியோகமே வழக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது? பயன்படுத்துகிற சொற்பிரியோகமே விலங்கு இல்லைன்னு சொன்னால் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் உண்டு அது. ஓகே ரைட், நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி எதுவும் நீங்கள் என்னங்க நான் சொன்ன விஷயத்தை ஆராய்ச்சி தாங்க நீங்கள், புரியுதா? ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட் பண்ணி நீங்கள் என்னங்க ஒரு எழுதியோ இல்லை நீங்கள் நோட் பண்ணி உங்களோட இதில் வச்சிருந்தோ நீங்கள் என்ன செஞ்சுடுங்க எனக்கு தாங்க. ஸோ தந்துட்டு நான் என்ன ஒவ்வொரு செஷனாக போட்டு அதை முடிக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் இதை பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு லாஸ்ட் டைமில் செஞ்சு காட்டின போகும் தானே கம்பெனி. நான் முக்கியமான ஒரு கம்பெனி என்று சொன்ன பார்க்க நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால் 2017, அதே மாதிரி 2023, அதே போல் 2017, 23, 2024 எல்லாரும் செய்வீங்க. பட் ஓகே நம்ம செய்வோம் 2024 எதுக்கும் செய்யலாம். ஆல்சோ ரைட், ஓகே 2024 செய்யலாம். 2021 ஓகே, 22 செய்வோம். 22 நோ நோ 22 இல்லை, 2020 இந்த 4 வருஷ கம்பெனி நம்ம செஞ்சுட்டு என்கிட்ட ஒரு மாடல் கேள்வி இருக்குது. மாடல் 1 உங்களுக்காண்ட சென்ட் பண்ணுது, மாடல் 2 இருக்குது, மாடல் 3 வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் டோட்டலாக ஒரு 7 கம்பெனி கொஞ்சம் செய்கிற மாதிரி 7 கிளாஸ்ன்னு அலோகேட் பண்ணணும், சரிதானே? ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த 7ஐயும் முடிக்கணும். நம்ம கம்பெனியில் பிபிஇ டேபிள் பார்க்கணும் டீப்பா. எஸ், வில் டூ, பார்ப்போம். பிபிஇ டேபிள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உண்டு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட. பிபிஇ டேபிள் தான் எல்லாரும் கஷ்டம், பட் அந்த கான்செப்ட் விளங்கி கூட போதும். ஐ ஹோப் ஸோ. வச்சிக்கிறேன் நான் அதுக்குரிய எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சிக்கிறேன், தெளிவாக வழங்கப்படுத்தும். அந்த மீள் மதிப்பீடுகள், அந்த அகற்றல், செயற்பனவு நிறைய பிள்ளைகளுக்கு பகுதி மாற்றத்தை சிக்கல்படுத்தி நினைக்கிறேன். என்ன அப்படித்தானே? பகுதி ஆற்றல், பகுதி மாற்றல் சொத்துக்களை அது கொஞ்சம் குழம்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு அகற்றோட சம்மந்தப்பட்ட கான்செப்ட் தான். ஸோ பாப்பா அது இஷ்யூ இல்லை. ஸோ நீங்கள் என்னங்க மேக்ஸிமம் உங்களோட பங்குக்கு நீங்களாம் உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுங்க. 7 இயர்ஸுக்குரிய பேப்பர் எடுங்க. ஒரு கிழமைக்கு 3 பேப்பர் செய்யுங்க. ஆரம்ப மீதி நம்ம போடுறது அதெல்லாம் தான். ரைட், ஓகே, குட். ஸோ தெளிவான டவுட் தான். ஸோ நம்ம என்ன செய்வோம் கிளியர் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் வர டவுட் தான். ஸோ எல்லாருக்கும் வராத டவுட் வந்தால் தான் சிக்கு, பிரச்சனை இல்லை, அதை செய்யலாம். பாருங்க, ஒரு கிழமைக்கு 3 பேப்பர் என்னங்க பார்ட் 1ல செய்யுங்க. ஸோ செய்கிற டைமில் நீங்கள் என்னங்க 7 வருஷம் கூட அந்த 7 வருஷம் பேப்பரை நீங்கள் 2 நாளைக்கு 2 கிழமைகள் செஞ்சு முடிச்சிடுங்க. 2 கிழமைகளை செஞ்சு முடிச்சு நீங்கள் என்னங்க நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் இந்த பேப்பரை ரிப்பீட் பண்ண உங்களுக்கு என்னையும் டெக்னிக்குங்கிறது உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெக்னிக் வர ஆரம்பிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பரில் போய்க்கிற பார்ட் 1 எல்லாம் சும்மா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் நிற்கும் உங்களுக்கு. அங்கே பார்ட் 1 பேப்பர் எடுத்தால் மறுவா சரி பேப்பர் மறுவா பேப்பர் செஞ்சுட்டு இப்போ டைம் போகிறது நம்ம செஞ்சுட்டு இப்போ நம்ம டைம் பெய்தோ நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா டைம் அப்படியே இருக்கும். அப்படி தான் இருக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வீரியம்களா தான். அதாவது நம்ம பேப்பர் செஞ்சு போவோம், நமக்கு ஃபீல் ஆகும் டைம் போகுதோ, நம்ம அப்படி தானே இவ்வளோ காலமும் டைம் தானே போயிட்டு இருந்துச்சு நமக்கு இப்போ டைம் போகுதோன்ற கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? டைம் அப்படி எரிக்கும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா.
அடுத்து இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னன்னு சொன்னா பார்ட் ஒன் செய்யும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒச்ச கட்டி போங்க. பட் கட்டி போகிற ஒச்சை என்னையாங்க தயவு செஞ்சு பார்த்துட்டாங்க. எப்போ வரைக்கும் நேமா இந்த கட்டி போகிற ஒச்சை ஒரு 35 கேள்வி முடியும் பாரு, நீங்கள் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? 35 கேள்வி முடியும் பாருங்க, பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த 35 கேள்வி சக்ஸஸ்ஃபுல்லாக சரியாக செய்ய பாருங்க. 35 கேள்வியும் சக்ஸஸ்ஃபுல்லாக சரியாக செய்ய பாருங்க. நீங்கள் செய்வீங்க டைமுக்குள்ளே. அதுக்குள்ளே நீங்கள் டைமை பார்த்துட்டு இப்போ இன்னொரு ஒரு மத்தியானம் இன்னொரு 45 சிந்தனைக்கு அரை மத்தியானம் நினைக்கும் கூட உங்களுக்கு ஓவராலாக கொஷின் வந்துட்டு முடிகிற கட்டத்தில் இருக்கும். பட் டைமை பார்த்து ஒரு சில பிள்ளைய என்ன செய்யும், அதை கோட்டை விட்டுரும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது. நான் சொன்னேன் எகெயின் சொல்கிற விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். தெளிவாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் டே கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா? டுடே செஞ்ச கேள்வி எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா? டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கிளியர் ஆயிடுச்சா? இல்லாட்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா இருந்துச்சுன்னு சொன்னால் கேளு, நான் சொல்லித்தரேன். ரைட், ஓகே. ஜெய்னாக்கு குட். ஸோ ஜெய்னா வெரி குட். ஸோ ஜெய்னா வந்து இந்த யூனிட்டே படிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த கேள்வியில். அதுக்கு முதல்ல நான் தேங்க் பண்ணணும். அதுக்கு நான் உங்களை தேங்க் பண்ணிக்கணும், பிகாஸ் ட்ரை பண்ணதுக்கு சொன்னதை கேட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும் வரைக்கும் எனக்கு என்னையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆல்சோ ஜைனப் வந்துட்டு ஒரு பிழை வந்த உடனே அதை நான் இப்படி செஞ்சிட்டேன் நானா என்று சொல்லி பிழையை நீங்கள் உணர்ந்து சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, புரியுதா? ஒரு பிழைகள் வரும்போதும் நம்ம என்னைவோம் அதை வந்துட்டு நம்ம வெளிப்படையாக திருத்திக் கொள்ள பார்ப்போம். ஸோ பிழை விட்டுட்டோம்னு நமக்குள்ள வச்சிருந்தோம்னா நம்ம திருத்திக் கொள்ள மாட்டோம், புரியுதா? ஸோ என்ன மாதிரி ஒரு கேரக்டர். ஆல் த பெஸ்ட். ஓகே. ஸோ என்னையும் நம்ம நாளைக்கு வியாழக்கிழமை. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன நாளைக்கு ஒரு கிளாஸை போடுவோம், சரியா? நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸை போட்டுவோம். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பிள்ளைகள் 2 பேப்பர் முடிக்கத்தான் வேணும். 2 பேப்பர் முடிக்கத்தான் வேணும். ஸோ 2019 and 24 நாளைக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் 2019 செஞ்சுவீங்க நினைக்கிறேன். 2024 அதில் வந்துட்டு கொஷின் நம்பர் 6 அதில் வந்துட்டு ஆவண பாட்டு. இந்த பாடம் நீங்கள் நேரம் நீங்கள் நாளைக்கு செஞ்சுட்டு வரும். இந்த பாட்டை நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ எல்லா டைம் பேப்பருக்கு தானே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம என்ன நாளைக்கு அதை பார்ப்போம். ஆல்சோ 2019 செஞ்சுப்பீங்க நம்புறேன். ஸோ அதை செஞ்சுட்டு தான் நாங்கள் என்ன அப்புறம் 2024 செய்ய போகிறோம். ஓகே, நம்ம 10க்கே போடுவோம். நம்ம இந்த டைமுக்கு போடுவோம் நாளைக்கு, புரியுதா? பிகாஸ் நமக்கு இந்த டைம் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நான் சென்ட் பண்ணி வரேன். எனக்கு ஒரு மெசேஜோட போட்டு விடுங்க, நான் சென்ட் பண்ணி வரேன். ரைட். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு வாங்க. எங்கே ஓடிட்டோம். ஓகே இது ஓகே. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. ஸோ நாளைய கிளாஸுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, சொல்லி வாங்க.